अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाषकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்திர இந்திரியாணி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு ஞானேஸ்வர் மகாராஜின் அருளால் ஏக்நாத் மகாராஜ் இயற்றிய ஏக்நாதி பாகவதம் இரண்டாவது சாப்டரில் 3 ஸ்லோகங்கள் முடிவடைந்துள்ளது. 4வது ஸ்லோகத்தின் தொடர்ச்சி 42வது ஓவி 42வது ஓவி. நாரத மாமுனியை வசுதேவர் வந்து அதாவது வசுதேவர் மீட் பண்ண நாரதர் போறாரு. அவர் ரொம்ப வணக்கத்தோட வணங்கி அவர்களுக்கு பாத பூஜைகள் எல்லாம் செய்துவிட்டு அந்த நாரத மகர்ஷியிடம் அந்த வசுதேவர் பேசியது இந்த ஸ்லோகத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. பூஜையை கவனத்துடன் முடித்த பிறகு வசுதேவர் தன் ஆசனத்தில் அமர்ந்து இதயத்தில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் பரவசமாக பேசத் தொடங்கினார். ஜஸ்ட் கதையா இருக்கிறது, அப்படி நம்ம ஃபாஸ்டா போயிடலாம். ஸோ பூஜையை முடித்துவிட்டு மிகவும் பரபரப்போடும் பரவசத்தோடும் வசுதேவர் அந்த நாரத முனிவரை கண்டு பேசுகிறார். சுவாமி, நீங்கள் உங்கள் லீலையினால் என் மீது கருணை காட்டினீர்கள், அதனால்தான் நான் பெரும் பாக்கியசாலியானேன். உங்கள் வருகையினால் உங்கள் முன்னிலையிலேயே நான் வாழ்வின் பயனை அடைந்து விட்டேன். இங்க லீலைங்கிறது அவர் வந்ததே ஒரு லீலைன்னு நினைச்சிருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இப்போதைக்கு. சுவாமி உங்கள் லீலையினால் அப்படின்னு சொன்னா அவர் வந்திருக்கார் இல்லையா, அவராது தேடி வந்திருக்கார் இல்லையா, அது லீலை என்று சொல்வதாக நாம் எடுத்துக்கொள்வோம். ஸோ அந்த லீலையினால் என் மீது கருணை காட்டினீர்கள். ஸோ வந்து பார்த்ததே எவ்வளோ பெரிய கருணையாக நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போது ஐ எம் தி மோஸ்ட் லக்கியஸ்ட் பர்சன் அப்படிங்கிறதும் நான் ஃபீல் பண்ணுறேன். உங்கள் வருகையினால் உங்கள் முன்னிலையிலேயே நான் வாழ்வின் பயனை அடைந்து விட்டேன். அப்போது வாழ்வின் பயனை நாம் எப்போ அடைவோம்? நான் பிரம்மமாகும் போது. நான் எப்போது பிரம்மமாவேன்? ஒரு பிரம்மமே என் எதிரிலே தோன்றும் போது. இப்போ அந்த ஈக்குவேஷனை நீங்கள் இந்த பொருத்தி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். நாரதர் யாரு? ஒரு பரபிரம்மஸ்வரூபம். இப்போ அந்த பரபிரம்மஸ்வரூபத்தை வசுதேவர் மீட் பண்ணினா இவரும் அந்த பரபிரம்மமாகவே மாறிவிடுவார் இல்லையா? அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காரு, உங்கள் முன்னிலையிலேயே நான் வாழ்வின் பயனை அடைந்து விட்டேன். அது ஏன் உங்க முன்னால் அடைஞ்சேன் அப்படின்னா, ஏன்னா ஒரு குரு இல்லாம ஒரு பிரம்ம ஞானி இல்லாம நம்ம வந்து கண்டிப்பா நம் வாழ்வின் பயனை அடைய முடியாதுங்கிறது எல்லா கிரந்தங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை. அப்போ என்னதான் நானா வந்து தியரிட்டிக்கலா நாலேஜ் கற்றுக்கொண்டாலும் அந்த ஞானிகள் குரு அருள் அப்படிங்கிறது தான் நமக்கு பிரதானமாக இங்க இருக்கிறது. அப்போ இப்போ நாரத முனிவன் முன்னாடி வந்துவிட்ட காரணத்தினால் அவர் அருளால் நான் அவரை போன்று ஆகின்றேன். வாழ்வின் பயனே அப்படின்னா நானும் பிரம்மமாகின்றேன் அர்த்தம். வாழ்க்கைக்கு வேற என்னங்க பயன் இருக்க முடியும்? என்னை நான் உணர்வது ஒன்றே என் வாழ்வின் பயனாக இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? தாயை பிரிந்த குழந்தை உலகில் ஏழையாக தோன்றும். ஆனால் தன் தாய் வந்ததும் அக்குழந்தையின் மனம் அளவற்ற மகிழ்ச்சி அடையும். அதை போலவே நான் உணர்கிறேன். ஸோ இங்க எக்ஸாம்பிள் காட்டுறாரு. வசுதேவர் எந்த அளவுக்கு நாரத மாமுனிவனின் வருகையை எவ்வளவு ஃபீல் பண்றார். ஸோ எந்த அளவுக்கு சந்தோஷமா ஃபீல் பண்றார், எப்படி எல்லாம் ஃபீல் பண்றார். அவர் வந்ததுனாலேயே தானும் பிரம்மம் அடைந்து விட்டது போன்ற ஒரு உணர்வை பெறுகிறார்னு முதல்ல சொன்னாரு. இப்போ அடுத்ததா ஒரு தாய் சிசுவுக்கு ஒரு தாயின் வருகை எப்படி ஒரு மகிழ்ச்சியை தருமோ அப்படி ஒரு மகிழ்ச்சியை தரும் அப்படிங்கிற அனதர் எக்ஸாம்பிள் இங்க காட்டியிருக்காங்க. பொதுவா வந்து குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த தாயை விட்டு பிரிஞ்சு இருக்கவே மாட்டாங்க. நீங்க வளர்ந்த குழந்தைகள் எடுத்துக்காதீங்க. ஏன்னா சின்ன குழந்தைகள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா எந்த நேரமும் தாயை ஒட்டிக்கிட்டே தான் இருக்கணும். தாயை விட்டு வர நொடி பிரியறது கூட அவங்களால முடியவே முடியாது. அந்த அளவுக்கு ஒட்டி கொண்டே இருப்பார்கள் பொதுவாக, சரியா? ஆனா ஒருவேளை அந்த தாய் வந்து ஏதோ அவசரத்துக்கு அந்த குழந்தையை விட்டு பிரிஞ்சுட்டா அப்படின்னா அந்த குழந்தை எந்த அளவுக்கு பதறிக்கொண்டு எப்போது என் தாயர்கள் செல்வேன்னு ஏங்கி தவித்து கொண்டிருக்கும். அப்போ அந்த உடனே அந்த தாய் வந்த உடனே அந்த தவிப்பு நீங்கி மீண்டும் ஒரு ஆனந்த பரவசத்தோடு இந்த தாய் அருகே செல்லும். இது வந்து ஜெனரலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம், சரியா? அத்தோடு இதை கம்பேர் பண்றாரு. நாரதன் இங்கே தனது தாயாகவும் அவர் வந்து தன்னை சிசுவாகவும் பாவனை செய்து கொண்டு இந்த இடத்துல அந்த நாரதனை பார்த்த உடனே அந்த சிசு தாய்க்காக ஏங்கி அந்த ஏக்கம் தீர்ந்து
எப்படி ஆனந்தப்படுமோ அப்படி ஆனந்தப்பட்டேன் அப்படின்னு சொல்றதா புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்க வந்து என்ன கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னா, இவர் தாய்க்காக நாரதருக்காக ஏங்கிட்டே இருந்தாரா அப்படின்னா பிரம்மத்திற்காக ஏங்கிக் கொண்டிருந்தார்னு புரிஞ்சுக்கோங்க. பிரம்மஞானியாக வேண்டுமென்று ஏங்கிக் கொண்டிருந்தார்னு புரிஞ்சுக்கோங்க. பிரம்மமாகாமல் வாழ்வதை வேஸ்ட்ன்னு புரிஞ்சுட்டு இருந்தாருன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த பிரம்மஞானியை சந்திக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா எதை பிரிந்து வாடுகின்றேனோ அதுவே கிடைத்தால் எனக்கு எத்தனை மகிழ்ச்சி கிடைக்குமோ அது ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கத்தானே போகுது. அப்படி நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இந்த குழந்தை தாய் எக்ஸாம்பிள சொல்லிட்டாரு. ஏன்னா நாரதர் வந்து இவர் வந்து வசுதேவர் எந்நேரமும் எப்ப வருவாருன்னு காத்துட்டா இருந்தாரு அப்படிங்கிறத விட ஒரு பிரம்மத்திற்கு ஞானத்திற்காக காத்திருந்தார், பிரம்மஞானியே வந்து விட்டார் அப்படிங்கிற ஈக்குவேஷன் போட்டீங்கன்னா ஓரளவு மேட்ச் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? 44 சாரி 45. தாயின் அன்பை விட உங்கள் வருகை இன்னும் மேலானது. இன்னொரு படி மேலவே எக்ஸ்ட்ரா போயிட்டாரு. அது எல்லா உயிர்களுக்கும் நித்திய சுகத்தை அளிக்கிறது. எளியவர்களை கரை சேர்க்கவே நீங்கள் இந்த பூமியில் லீலையாக உலவி வருகிறீர்கள். நாரதர் வந்து திரிலோக சஞ்சாரி. அவர் இந்த பக்கம் அந்த பக்கம் எங்கேயாவது ஒரு பண்ணிட்டு எங்கேயாவது கலகத்தை பண்ணிக்கிட்டே இருப்பாரு, லீலை பண்ணிக்கிட்டே இருப்பார். எதுக்காகன்னா நாம் எல்லாருமே ஞானி ஆகணுங்கிற ஒரே நோக்கத்திற்காக. ஏன் தாயை விட வந்து இந்த பிரம்ம ஞானிகள் உயர்ந்தவர்கள் அப்படின்னா, தாய் தன் ஒரு குழந்தைக்கு மட்டுமே மிகப்பெரிய நேசத்தையும் அன்பையும் காட்டுவாள். முழுமையாக தன்னை தியாகம் செய்ய தயாராக இருப்பாள். ஆனா இந்த பிரம்ம ஞானிகள் குருக்கள்லாம் வந்து தாயை விட மேலானவர்கள்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அத்தனை குழந்தைகளையும் தன்னுடைய குழந்தைகளை எல்லாரையுமே தன்னுடைய குழந்தைகளாக நினைச்சு எல்லாற்றையுமே கரை சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த தாய்க்கு உண்டு. அப்போ அப்போ எவ்வளவு பெரிய ஸ்பெஷாலிட்டின்னு பாருங்க. சரியா? ஒரே ஒரு குழந்தைக்கு தாயா இருப்பது அப்படிங்கிறது வந்து ஓகே தான், அதுவே வந்து வேற லெவல் அன்புன்னு வர்ணிக்கிறோம். ஆனா ஒட்டுமொத்த உலகிற்கே தாயாக இருந்த அனைவருக்கும் அந்த ஒரு தாய் எப்படி அன்பு ஒரு குழந்தைக்கு காட்டுவாளோ அதே அன்பை அத்துணை குழந்தைகளுக்கும் காட்டுகின்ற ஒரு அன்பல்லவா இந்த பிரம்ம ஞானியின் அன்பு என்ற அடிப்படையில நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்கன்னா ஈஸியா புரியும். தாயின் அன்பை விட உங்கள் வருகை மேலானது. அது எல்லா உயிர்களுக்கும் நித்திய சுகத்தை அளிக்கிறது. சொல்லிட்டாரா? இது ஏன் ஏன் மேலானது அப்படின்னு சொன்னா ஒரு குழந்தைக்கு இல்ல, எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா உயிர்களுக்குமே, மனுஷன் மட்டும் இல்ல, மிருகங்கள் பறவைகள் பட்சிகள் அனைத்துக்குமே ஒரு சுகத்தை அளிக்கின்றது. எளியவர்களை கரை சேர்க்கவே நீங்கள் இந்த பூமியில் லீலையாக உலவி வருகிறீர்கள். ஸோ எங்களை மாதிரி அறியாமையில் உள்ளவர்களை, எளியவர்கள்னா இந்த இடத்துல அஞ்ஞானத்தில் சிக்கி உள்ளவர்கள்னு எடுத்துக்கிட்டா கரெக்டா இருக்கும். வசுதேவர் மன்னனா இருந்தாரே, அவர் என்ன எளியவரா அப்படின்லாம் கேட்காதீங்க. எவன் ஒருத்தன் ஞானம் இல்லையோ அவன் தான் இஸ் த மோஸ்ட் புவரஸ்ட் மேன் இன் திஸ் வேர்ல்டு. யாருன்னு கேட்டீங்கன்னா பிரம்ம ஞானம் எவன்ட்டு இல்லையோ அவன் தான். பிச்சை எடுக்கிற நிலைமையில இருந்தாலும் அவன் பிரம்ம ஞானம் அவன்கிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னா இஸ் தி மோஸ்ட் ரிச்சஸ்ட் மேன் இன் திஸ் வேர்ல்டுன்னு சொல்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு பிரம்ம ஞானமே தெரியுங்கிறதுனால. ஏனென்றால் தான் பிரம்ம ஞானமாக இருக்கும்போது நேற்றோ எதுலையோ பார்த்தோம்னு நினைக்கிறேன் அஷ்டாவக்ர கீதையில, டோன்ட் பி ஸ்மால் மைண்டட், குறுகிய வட்டத்திற்குள் நிற்காதே, அனைத்தும் நான் என்ற பாவனைக்குள் வா அப்படின்னு கேட்டிருந்தார். அப்ப பிரம்ம ஞானம் என்பது அனைத்தும் நான் என்ற பாவம் அப்படின்னா அது மோஸ்ட் ரிச்சஸ்ட் பர்சன் தானே அவன். ஸோ நோ மேட்டர் அந்த நடிப்புக்காக எப்படி இருக்கான் அப்படிங்கிறது மேட்டர் இல்லை. ஆனால் அத்தனை நடிப்பாகவும் இருப்பது அவனே என்று பெரியவன் எத்தனை ஒரு ரிச்சஸ்ட் மேனாக இருப்பான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த இடத்துல எளியவர் அப்படின்னு அர்த்தம், அறியாமையில் இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். அறியாமையில் இருப்பவரை கரை சேர்க்கவே நீங்கள் இந்த பூமியில் லீலையாக உலவி வருகிறீர்கள். நித்திய சுகதாத்தி பூத்த மாத்திர ஸ்வலீலா தும்மி மகி விஷரா தினோந்திராமாகுனி. எளியவர்கள் அப்படிங்கிற வார்த்தை மராத்தியில இருக்கான்னு தேடுறேன். தியாகோனி சிரேஷ்ட தும்ச்சி யாத்ரா. தியாகோனி அந்த தாயை விட உங்களுடைய வருகை மேலானது, உங்களுடைய யாத்திரை மேலானது அப்படிங்கிறது அது நல்லா புரியுது. நித்திய சுகாதாதி அதுவும் புரியுது. எளியவர்களை கரை சேர்க்கவே இருக்கா. ஸ்வலீலா தும்மி மகி நிச்சரா விச்சரான்னு இருக்கு. தினோந்திரா லாகுனி லீலையாக உலகில் எல்லாமே இருக்கு. எளியவர்கள்ன்ற வார்த்தை எனக்கு இருக்கான்றதை எக்ஸாக்டா கண்டுபிடிக்க முடியல.
எனிவே நம்ம அறியாமைன்னு எடுத்துக்கிட்டா அங்கே பெருசா கன்ஃபியூஷன் இல்லை, அப்படியே எடுத்துப்போம். ஏன்னா நமக்காக தானே பிரம்மஞானிகள் உலா வருகிறார்கள், நம்மை கரையேற்றவே அப்படின்னு புரிஞ்சுப்போம். ஓகேவா? தென் 46. தாய் வரும்போது குழந்தைக்கு புதிய கொண்டாட்டம் கிடைப்பது போல் உங்கள் வருகை எளியவர்கள் அனைவருக்கும் ஆத்ம சுகத்தை எளிதாக அனுபவிக்க செய்கிறது. தினா சகலா. தினான் அப்படின்னா மேபி எளியவர்களாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். போகவி ஸ்வலீகா நிஜாலா சூக்க அப்படின்னு. எனிவே இந்த மீனிங் வந்து, தாய் வரும்போது நம்ம ஏற்கனவே இந்த எக்ஸாம்பிளை பார்த்துட்டோம். ஆட்டோமேட்டிக்கா தவித்துக் கொண்டிருக்கின்றாள் அந்த குழந்தை, எப்போது தாய் வருவாள் என்று. அப்போ ஆட்டோமேட்டிக்கா தாயை பார்த்ததுமே எப்படி ஒரு பெரிய கொண்டாட்டம் அந்த குழந்தைக்கு கிடைக்கிறதோ, அப்படி இந்த நாரத மாமுனிவரே நீங்கள் வருகையால் எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வருகிறது. அது டைரக்டாவே சொல்லிட்டாரு. ஆத்ம சுகத்தை எளிதாக அனுபவிக்க செய்கிறது. குழந்தை அம்மாவை பார்த்தா ஆத்ம சுகத்தை எல்லாம் அனுபவிக்க போறது இல்லைங்க. ஆனா பிரம்ம ஞானிகளை நாம பார்த்தா நாம அனுபவிக்கிற சுகம் என்ன தெரியுமா? பிரம்ம ஞானத்தையே அனுபவிக்கின்ற ஸ்வரூப சுகம் அல்லவா? அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு அந்த தாய் குழந்தை உபமானம் சொல்லப்பட்டது. அந்த குழந்தை பாவம் அந்த நேரத்துக்கு தான் அந்த தாய் வருகையில் இருக்கும்போது ஒரு சந்தோஷப்படும், மறுபடியும் தாய் போயிட்டான்னா மறுபடியும் ஏங்கிட்டு தான் இருக்கும். ஆனால் ஒரு முறை நாம் பிரம்ம ஞானியை தரிசித்து விட்டு நாம் பிரம்ம ஞானி ஆகிவிட்டோம் என்றால் பின் நமக்கு துக்கம் என்ற சுவடே நமக்கு வருவதில்லை, எப்போதும் வருவதில்லை. ஏனென்றால் அந்த தாயும் நானும் ஒன்றென்றல்லவா நாம் புரிந்து விடுகின்றோம், அனைத்தும் ஒன்றென்ற தத்துவத்தை அல்லவா பெற்று விடுகின்றோம். ஒரு முறை பிரம்ம ஞானத்தை பெற்ற பிறகு இறங்கி வருவது என்ற நிலையே அடையப்படாதல்லவா, நிரந்தர ஆனந்தம் அல்லவா. ஸோ தேர்ஃபோர் இந்த எக்ஸாம்பிள் ஓரளவுக்கு பொருந்துமே தவிர இங்கு பெர்ஃபெக்டா கூட பொருந்தாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அனைவருக்கும் ஆத்ம சுகத்தையே எளிதாக அனுபவிக்க செய்கிறது அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறப்போ அந்த தாயின் குழந்தை உதாரணம்ங்கிறது ஓரளவுக்கு தான் எக்ஸாம்பிளா நமக்கு பொருந்தும்னு எடுத்துக்கோங்க. தாய் தரும் சுகம் அழிவுக்குரியது. அது அவளே சொல்றாருப்பா, அவளே பின்னாடி சொல்றாரு. தாய் தரும் சுகம் அழிவுக்குரியது, ஆனால் நீங்கள் வரும்போது அழிவற்ற நிச்சயமான மேலான ஞான இன்பத்தை வழங்குகிறீர்கள். நான் சொல்ல நினைச்சது அடுத்த வகையில் அவரே சொல்லிட்டாரு. ஏன் தாயை விட மேலானவர்கள் நான் சொன்னேன்னா, இந்த தாய் குழந்தை எக்ஸாம்பிள் கூட பொருந்தாதுன்னு நான் சொன்னேன். ஏன் பொருந்தாதுன்னா, ஏன்னா அந்த குழந்தைக்கு டெம்பரரியா தான் அந்த தாய் சந்தோஷத்தை கொடுக்குறா. அந்த குழந்தையை விட்டு மறுபடியும் தாய் போயிட்டான்னா மறுபடியும் குழந்தை அழத்தான் போகுது. பட் இட் இஸ் நாட் இன் கேஸ் ஆஃப் யூ வித் மீ அப்படிங்கிறார் நாரதரா. நீங்கள் என்னை சந்தித்தது அப்படி அல்ல. ஏன்னா ஒரு முறை நீங்கள் என்னை சந்தித்து விட்டால் என்னை என்ன வாக்குகிறீர்கள்? அதாவது அழிவற்ற நித்தியமான மேலான ஞான இன்பத்தை எங்களுக்கு வழங்குகிறீர்கள். ஸோ தாய் தரும் சுகம் அழிவுக்குரியது, ஆனால் நீங்களோ அழிவற்ற நித்தியமான மேலான ஞான இன்பத்தை எனக்கு வழங்குகிறீர்கள். ஸோ தேர்ஃபோர் இந்த தாய் குழந்தை எக்ஸாம்பிளை விட இந்த மேட்ச் பண்ண முடியாது. இட் இஸ் சம்திங் பியாண்ட் தட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ஸ்லோகத்துல பிரசன்ட் பண்ணியிருக்கார். 47, 48. பாகவத தர்மத்தை பின்பற்றும் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் என்றால் அதற்கு கோடிக்கணக்கான புண்ணியங்களை செய்திருக்க வேண்டும். பிரயாகை சங்கமத்திலே பலன் கருதாது செய்த தவத்திற்கு இணையானது இது. திரிவேணி சங்கமத்தை பிரயாகை என்று பொதுவாக சொல்லுவார்கள். அதில் மூழ்கினா எக்கச்சக்கமான புண்ணியங்கள் கிடைக்குது என்றெல்லாம் கருதப்படுகிறது. ஆனால் இம்மாதிரியான மகான்களை நாம் சந்தித்தாலே போதும், அப்படி நாம் பிரயாகிலே மூழ்கிய அந்த புண்ணியத்திற்கு ஈடாக அமைகிறது அப்படின்னு ஒரு புகழாரம் சூட்டியிருக்கின்றார். மேற்கொண்டு பாகவத தர்மத்தை பின்பற்றும் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் என்றார். பாகவத தர்மம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஞானிகள் ஞானி ஆகுவதற்கு, ஏன்னா இவங்க ஞானியாவே மாறிட்டாங்க. பாகவதர்கள்னு பொதுவாக யாரை சொல்லுவாங்கன்னா ஞான பாதையிலே இருப்பவர்களை அல்லது ஞான சாதகர்களையும் சொல்லலாம், பக்தர்களை பொதுவா பாகவதர்கள் என்று அழைப்பது வழக்கம். சரியா? அப்போ அந்த பாகவத தர்மத்தை அப்படின்னா பக்தனின் தர்மத்தை நாரத மகரிஷி எப்பயுமே ஃபாலோ பண்ணுவார். அவர் ஞானி ஆயிட்டாரு, பிரம்ம ஞானியாவே ஆகி முடிச்சிட்டாரு. அவர் எதையும் ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை, பாகவத தர்மத்திலாம் அவர் தேவையே இல்லை. ஆனாலும் எப்போதும் ஹரிநாம செய்யை பாடிக்கொண்டிருக்கிறவர் அல்லவா அவர்.
அதனால பாகவத தர்மத்தை பாடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றதுனால ஸ்பெஷாலிட்டி. அதாவது பிரம்ம ஞானமே ஒரு அரிதற்கும் அரிதானது. அவங்கள பார்க்கறதுக்கு நம்ம கோடிக்கணக்கான புண்ணியம் செய்திருக்கத்தான் வேண்டும். ஆனால் இங்கே அவர் பிரம்மஞானியோடு கூட ஒரு பாகவதாராகவும் இருக்கின்ற, எந்த நேரமும் ஹரிநாமம் செய்யக்கூடிய ஒரு வல்லவராகவும் இருக்கின்றார். அப்படிப்பட்ட மகானை சந்திக்கணும்னா எத்தனை கோடிக்கணக்கான புண்ணியங்களை நான் செய்திருக்க வேண்டும். இட்ஸ் ஆல் அ ஃபீல் அபவுட் சான்சஸ் டு மீட் அ ஞானி. ஒரு ஞானியை நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா நம்ம எத்தனை புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்க ஃபீல் பண்ணணும். அந்த ஃபீல் பண்றதுடைய இன்னொரு நோக்கம் என்னன்னா, வி should not miss it அப்படிங்கிறது தான். ஏன்னா எத்தனையோ ஜென்ம ஜென்மங்களாக செய்த புண்ணியங்களால் உங்களுக்கு ஒரு ஞானி கிடைக்கிறார் அப்படின்னா, ஒரு தரிசனம் கிடைக்குது அப்படின்னா அதனை விட்டுடாத. ஏன்னா இது அரிய வாய்ப்பு. ஏன்னா பல ஜென்மங்களாக செய்த புண்ணியத்தின் விளைவாக உனக்கு கிடைச்சிருக்கு. நீ பாட்டு கோட்டை விட்டுடாத, யூஸ் பண்ணி இமீடியட்டா ஞானி ஆயிடு. ஸோ அந்த ஃபீலிங்கை நீங்க இந்த இடத்துல டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது சொல்லப்பட்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். பாகவதர் தர்மம் அப்படின்னா என்ன? பக்தர்கள்னு சிம்பிளா புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க. கிருஷ்ண பக்தர்கள் மட்டும்தான் பாகவதர் சொல்லுவாங்களா? மற்ற பக்தர்கள் சொல்ல மாட்டாங்களா? இருக்கலாம். இங்க மெயினா வந்து கிருஷ்ண பக்தி தான் புகழப்பட்டு கொண்டிருக்கிறது. சரி, ஓகே. நாரதரே, நீங்கள் பகவானின் வடிவம். உங்களை காண்பதே பாவங்களை போக்கும். உங்கள் சிறு கருணை இருந்தாலே போதும், ஆத்மஸ்வரூபம் தன்னுள் தானாகவே நிலை வரும். இதைத்தான் இத்தனை ஸ்லோகத்திலையும் சொன்னாரு தனுமீமு. இதைத்தான் இத்தனை ஸ்லோகத்திலையும் சொன்னாரு. மறுபடியும் ஒரு முறை அவளுக்கு சொல்லணும்னு தோணுது. சரியா? அதனால மீண்டும் ஒரு முறை அதையே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த பேசிக்கலி பாகவதமே அப்படிங்கிறதே பக்திக்காக எழுதப்பட்டதுதான். அதுல ஏக்நாத் பாகவதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்லோகத்துக்கும் இத்தனை ஓவிகளாக வடித்து தரும்போது பக்தி ரசம் என்பது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய விஷயமா இருக்கு. அப்போ சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப ஏயா சொல்றாரு? ஏன்னா பக்திங்கிறது ஃபீலுங்க. இது ஒரு உணர்வு. அதாவது பக்தி ரசம்னா என்ன? கண்ணனோடு நாம் எப்போதும் அவனோட அந்த காதலிலே அல்லது அவனை நினைத்து கொண்டே பாடுவது, ஆடுவது, இந்த மாதிரி இந்த ஃபீல் பார்ட் அப்படிங்கிறது தான். இப்போ புண்ணியம் எத்தனை ஜென்மம் புண்ணிய செய்தவனும் உன்னை காண்பதற்கு, இப்போ காதலன் காதலியை மீட் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி ஃபீல் பார்ட் இஸ் மென்ட் ஃபார் பக்தி. இப்போ அந்த பக்தியில சொன்ன விஷயம் திரும்ப திரும்ப சொல்லித்தானே ஆகணும். ஏன்னா ஃபீலிங் இஸ் ஒன்லி ஒன். கண்ணன் தான் அனைத்தும். அவனத்துல எனக்கு எவ்வளோ ஃபீல் வருது அப்படிங்கிறத எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? எனக்கு அந்த தாய் குழந்தை எக்ஸாம்பிள சொல்றது, தாய் குழந்தை எக்ஸாம்பிளோட மேலானதுன்னு சொல்றது, அதையே ஒரு 10 ஓவியில வந்து நமக்கு ஓட்டிட்டாரு. நான் எப்படி எல்லாம் சந்தோஷப்படுறேன், எத்தனை பாக்கியம் செய்தேனோ, கோடிக்கணக்கான ஜென்மங்கள் புண்ணியம் செய்தேனோ, எவ்வளவும் சொல்லிட்டு எத்தனையும் பத்தாதுன்னு மறுபடியும் சொன்னதையே சொல்லுகிறார். நாரதரே, நீங்கள் பகவானின் வடிவம். உங்களை காண்பது பாவங்களை போக்கும். திரிவேணி சங்கமத்துல முங்குன மாதிரி அப்படின்னு போன ஸ்லோகத்திலேயே சொல்லிட்டாரு. மறுபடியும் உங்களை காண்பது பாவங்களை போக்கும். உங்கள் சிறு கருணை இருந்தாலே போதும், ஆத்மஸ்வரூபம் தன்னுள் தானாகவே நிலைக்கும். அதான் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கின்றேன். இந்த நீங்க எவ்வளவுதான் ஸ்பெஷலிஸ்டா இருந்தா கூட வித்தவுட் ஒரு ஞானியின் துணை இல்லாம உங்களால ஞானியாக முடியாது. அப்ப அவருடைய அருளால் தான் நான் ஞானி ஆனேன், ஞானியாக முடியும் என்ற ஒரு விஷயத்தையும் தெளிவாக இங்க ஸ்ட்ராங்கா பிரசன்ட் பண்ணிடுறார். ஆத்மஸ்வரூபம் தன்னுள் தானாக நிலை பெற வேண்டும் என்றால், ஆக்சுவலா ஆத்மஸ்வரூபம்னா ஒண்ணுதான், அதுவே தான் நான் தான். நான் எனக்குள்ள நான் நானாக வேண்டும் என்றால் என்னையா நான் நானாக வேண்டும்னா அப்புறம் இன்னொன்னு எதுக்கு? இருக்கிறதே நீ மட்டும்தானே. நீ தானே இப்ப பலவா இருக்க. பல இதுல நீ வேற நான் வேறன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தே இல்ல. இப்ப நீயா தானே ஆகணும். ஆமா, நான் நானாத்தான் ஆகணும். ஆனால் நான் ஆகிறதற்கு கண்டிப்பா ஒரு ஞானியின் முக்கியத்துவம் அவசியப்படுகிறது. கொஞ்சம் அத்வைதத்துல இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன் நான் ஆகிறதுக்கு நன்னை தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு, என்னை தவிர எதுவுமே இல்லைன்னா இன்னொருத்தருடைய பிரசன்ஸ், இந்த நாரதர் யாரு? அதுவும் நான் தானே. இப்ப இங்க நான் ஆகும்போது அந்த நாரதனும் நான் என்றுதானே உணரப் போகின்றேன். நீ நானா பிறகு நாரதனும் நான் என்று உணர்வாய். ஆனால் நாரதனை மீட் பண்ணால்தான் முதலில் நீயே அனைத்தும் என்பதே உணர்வாய். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஞானியை நீ மீட் பண்ணும்போதுதான் அந்த ஞானியும் நீ தான். அது எங்க தெரியுது உனக்கு?
அப்போ அனைத்தும் நான் என்ற புரிதல் வந்த பிறகு அந்த குருவும் நானே என்ற ஒரு புரிதல் உனக்கு ஏற்பட போவது என்பது உண்மைதான். ஆனால் அந்த புரிதலை தருவது யார் முதலில்? இந்த ஞானிகள், இந்த குருமார்கள் அல்லவா? ஸோ அந்த ஃபீலிங்கை கொண்டு வந்துக்கோங்க. அந்த ஒரு சிறு கருணை இருந்தாலே போதும், ஆத்மஸ்வரூபம் தன்னுள் தானாக நிலை பெறும். ஆனால் அதற்கு அந்த பக்தர்களின், மகான்களின் அனுகிரகம் நமக்கு அவசியம். உங்களால் தான் பக்திக்கு அளவற்ற பெருமை கிடைத்தது. பக்தியின் மகிமையை நீங்கள் வளர்த்தீர்கள். உங்கள் பக்தியே பகவானின் வடிவம். நீங்கள் ஆத்ம நிஷ்டையில் நிலைத்த ஞான வடிவம். நாரதருடைய ஸ்பெஷாலிட்டி வந்து ரெண்டுமே இருக்கிறது தான். ஸோ ஒரு ஞான வடிவம், பிரம்ம வடிவம், பகவான் சொல்லியாச்சா? அப்போ அவர் பூரண ஞானின்னு சொல்லியாச்சா? நித்திய முக்தன் இல்ல, ஒரு மோட்சத்தை அடைந்து விட்டவர் அப்படின்னு சொல்லியாச்சா? இப்ப இவ்வளவும் ஆல்ரெடி ஆயாச்சு, ஞான வடிவமாகவே இருக்கிறாருன்னு சொல்லியாச்சு. ஆனாலும் அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த ஒன்றுபட்ட நிலையை அடைந்த பிறகும் கூட கல்பித துவைதத்தால் இரண்டாக வந்து, அந்த ஒன்றுபட்ட நிலையை விட்டுவிடாமல் கல்பிதத்தால் துவைதமாக வந்து பக்தி ரசத்தையும் பெருக்கியவர் யாருன்னா நாரதர். ஸோ ஹி இஸ் அ 2-in-1 மேன். பக்தன் யார்? அவன்தான். ஞானி யார்? அவன்தான். ஸோ எப்படி ஒரு பேரை சுமந்தவன் யாருன்னா நாரதர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால இந்த பக்தியே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பாராட்டி புகழ்றாரு. எத்தனையோ ஞானிகள் இருக்காங்க, ஆனா அவங்க வந்து பக்திக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஞானிகளாக மட்டும் இருந்து விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் நாரதர் நீங்கள் அப்படி அல்ல, நீங்கள் பிரம்மஞானியாகவே இருந்தாலும் கூட பக்திக்கு, ஏனென்றால் இது வந்து பாமரர்களுக்கும் மிக சுலபமாக கரையேற்றும் ஒரு அற்புதமான வழி. அதனால இந்த பக்திக்கு நீங்கள் உயிர் கொடுத்தீர்கள் அப்படிங்கிறத ஸ்பெஷலா வச்சு அவரை புகழ ஆரம்பிச்சு விட்டுகிறார். உங்களால் தான் பக்திக்கு அளவற்ற பெருமை கிடைத்தது. பக்தியே உங்களால தான் வாடுது. பக்தியின் மகிமையை நீங்கள் வளர்த்தீர்கள். ஸோ எல்லாருக்குள்ளேயும் அந்த பக்தியை வந்து புகுத்துனீங்க, பக்தர்களாக மாற்றுனீங்க. இப்படி செய்ததே நீங்கள் அல்லவா? உங்கள் பக்தி பகவானின் வடிவம். உங்களுடைய பக்தியே பகவானின் வடிவம். அவரே பகவான் முதலே சொல்லியாச்சு. இப்ப அவருடைய பக்தியும் பகவானின் வடிவம்னு எக்ஸ்ட்ராவா சொல்லியிருக்க, அவ்வளவுதான். நீங்கள் ஆத்ம நிஷ்டையில் நிலைத்த ஞான வடிவமும் கூட. ஸோ ஞானதர் வந்து ஞான வடிவமாக இருந்து கொண்டு பக்தி வடிவமாகவும் இருக்கின்ற ஒரு திரிலோக சஞ்சாரி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். 51. நீங்கள் பக்தியை ஒளிரச் செய்யும் தீபம், பக்தி மார்க்கத்தை காட்டும் வழிகாட்டி. நாரதரே, உங்கள் உபகாரம் மிகப்பெரியது. பக்தி என்ற சந்தையை உலகெங்கும் நீங்களே உருவாக்கினீர்கள். Again at some mere repetition, இந்த பக்தி அப்படிங்கிற அந்த ஃபீல், பக்தினாலே ஒரு ஃபீல், அந்த பக்தியை வளர செய்த அந்த நாரதரிடம் இவர்கிட்ட எவ்வளவு ஃபீல் இருக்கு. ஸோ இது எல்லாமே பக்தியின் மகத்துவத்தை நமக்குள் ஆழமாக உட்செல்ல வேண்டும் என்பதற்காக இத்தனை ஓவிகளை வடிக்கின்றார். மீண்டும் மீண்டும் சொன்ன விஷயத்தையே மீண்டும் மீண்டும் பேசுவதன் அழகு என்ன, we are all so unlucky that நமக்கு வந்து போர் அடிக்கும். என்னன்னா, என்னையா சொன்னதையே சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா மகாராஷ்டிரா மக்களுக்கு அப்படி வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா, ஒரே விஷயத்த எத்தனை கவிகளாக மாற்றி தருகிறான் அப்படின்னு பார்க்கும்போது ஹவு என்ஜாயபிலிட்டிஸ் அப்படிங்கிறது புரியுதா? ஒரு கவிதையை படிக்கிறீங்க, அந்த கவிதையினுடைய அதே மீனிங்ல வேற ஒரு கவிதையை படிக்கிறீங்க, அண்ட் அகெயின் அதே மீனிங்ல வேற ஒரு கவிதையை படிக்கிறீங்க அப்படின்னா ஹவு டெப்த் இட் வில் கோ. அது நமக்குள்ள ஆழமாக போவதோடு மட்டும் இல்லாமல் அந்த ரசனை, சுவாரஸ்யம், இது எல்லாமே ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சியாக மகாராஷ்டிரியர்களுக்கு இருக்கக்கூடும். நமக்கு அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட அந்த அர்த்தம் அப்படிங்கிற அந்த புஷ்டி நமக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு பலத்தை தருகிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏன்னா ரொம்ப முக்கிய அர்த்தம் தானே. இப்போ ஒரு பாடல் இருக்கின்றதுன்னா அந்த பாடல்ல ராகம் இருக்கு, மியூசிக் இருக்கு, தாளம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அந்த அர்த்தத்தையே தெரிஞ்சுக்காம கூட நம்மளால ரசிக்க முடியும், நல்லா தான் இருக்கும். பட் அர்த்தம் புரியும் போது அது வேற லெவல் இருக்கு என்று நாம் சொல்லுகின்றோம். இப்படி இந்த மகாராஷ்டிரியர்களுக்கு மியூசிக், தாளம், ராகம் பிளஸ் அர்த்தம் அனைத்தும் அவர்களுக்கு சேர கிடைத்தது. ஆனால் நமக்கு மிகவும் முக்கியமான அர்த்தம் கிடைத்து விட்டது. அன்பார்ச்சுனேட்லி நமக்கு அந்த ராகத்தையும் தாளத்தையும் மியூசிக்கையும் என்ஜாய் பண்ண முடியலன்னா கூட அதனுடைய முழுமையான அர்த்தத்தை நாம் கிரகித்து விடும்போது அவர்கள் அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பிரம்மஸ்வரூபமா மாறிடுவீங்க. அவங்க தாளத்துல மயங்கிறது அப்படிங்கிறது வந்து மெட்டீரியலிஸ்டிக் பிளிஸ், அது மாயை சுகம். ஆனால் நமக்கு அர்த்தம் கிடைத்து விட்டால் மாயை கடந்த சுகமே கிடைத்து விடுகிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர
ஐயோ நான் மகாராஷ்டிரனை பிறக்கலேன்னு வருத்தப்படணும்னு அவசியம் இல்லை. நமக்கு அர்த்தம் கிடைப்பதை கண்டு நாம் சந்தோஷப்படலாம். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்கு? பக்தியை ஒளிரச் செய்யும் தீபம். இப்ப எல்லாருக்கும் பக்தியை புகட்டியவர் அவரே. பக்தி மார்க்கத்தை காட்டும் வழிகாட்டி. ரெண்டும் ஒண்ணுதான். அது கவிதை நியாயம், வேற என்ன சொல்றது? பக்தியை ஒளிரச் செய்யும் தீபம்னாலே அதுக்கு என்ன அர்த்தம்? பக்தி மார்க்கத்தை காட்டும் வழிகாட்டின்னு தானே அர்த்தம். தீபம் தானே நமக்கு வழிகாட்டணும். அப்ப அந்த தீபமாக அவர் இருந்தார் அப்படின்றது நமக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு பாயிண்ட். நாரதரே, உங்கள் உபகாரம் மிகப்பெரியது. பக்தி என்ற சந்தையை உலகெங்கும் நீங்கள் உருவாக்கினீர்கள். இது மட்டும் என்னவா? புரியுதான சொல்றது? இந்த ஒரு பர்டிகுலர் ஓவிலேயே நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டிருக்கிறதுன்றது அழகா பாருங்களேன். தூ தூ பக்தி பிரகாஷு திவட்டா கி பக்தி மாகீச்சா மார்க திருஷ்டா. ஸோ பக்தி மார்க்கத்தை நமக்கு மார்க்க திருஷ்டா, நமக்கு வழிகாட்டியாக இருந்தாராம். திவட்டா, திவட்டான தீபமாக இருந்தாராம். பக்தி பிரகாஷு திவட்டா பக்தி மார்கீச்சா மார்க திருஷ்டா நாரதா துஜா உபகார மோட்டா. உங்கள் உபகாரம் மிகப்பெரியது. பக்திச்சியா பேட்டா வசவில்யா துவா. பேட்டான்னா சந்தைன்னு நினைக்கிறேன். சோ உலகெங்கும் நீங்கள் உருவாக்கினீர்கள். பேட்டான் பேட்டா, இது வந்து பேட்டா. வசவிலியா துவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓவியிலேயே மீண்டும் 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 சொல்லப்படுகின்ற விஷயம். இப்ப கவிதையா பார்க்கும்போது நமக்கு அவங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது திவட்டா, மார்க்க திரஷ்டா, உபகார மோட்டா, இதுதானே எதுகை மூனையோடு இந்த கவிதையா படிக்கிறது. சரியா? சோ தீபம், மார்க்க திரஷ்டான்னா வழிகாட்டி, அதனால் நீங்கள் சிரேஷ்டம் அப்படின்னா மோட்டா அப்படின்னா பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிசை அந்த கவிதை நேயத்தோட படிக்கும்போது நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமான பாகவத சாஸ்திரத்தை நீங்கள் வியாசருக்கு உபதேசித்தீர்கள். எளிய மக்களை காக்க 10 லட்சணங்களை கொண்ட அந்த நூலை நீங்கள் வெளிப்படுத்த செய்தீர்கள். நாரதரா பாகவதத்தை எழுதினாரு? வியாசர் தானே எழுதினாரு. முதல்ல சொன்னாங்க வியாசருக்கு நாரதர் ஏதோ உபதேசம் பண்ணாரு. நாரதர் தான் வியாசருக்கே உபதேசம் பண்ணாருன்னு வந்துச்சோ. ஓகே ஓகே. ஸோ அந்த பக்தி கிரந்த பாகவத கிரந்தத்திற்கு மூலம் யாருன்னா நாரதர். அதனாலதான் அவர் புகழ் இப்போது பாடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன் பக்தி அவரால் தான் செழித்து ஓங்கியது என்று சொல்லப்படுகிறது என்றால் பாகவதத்தால் தானே. கிருஷ்ண பக்தி தானே உலகம் முதல்ல ஃபுல்லா பிரதிஷ்டை ஆயிட்டு இருக்கு. அப்ப அதற்கு மூல காரணமாக நாரதர் இருந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த இந்த ஓவியில சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமான பாகவத சாஸ்திரத்தை நீங்கள் வியாசருக்கு உபதேசித்தீர்கள். எளிய மக்களை காக்க 10 லட்சணங்களை கொண்ட அந்த நூலை நீங்கள் வெளிப்படுத்த செய்தீர்கள். ஸோ நம்ம எல்லாரும் கரையேறுவதற்காக, சாதாரண மக்களும் கரையேறுவதற்காக பெருசா குவாலிஃபிகேஷன் இல்லாம பிராமணர்களாக பிறக்கணும் அப்படின்ற வேத சாஸ்திரங்கள் பண்டிதர்கள் எல்லாம் எந்த குவாலிஃபிகேஷனே இல்லாம ரொம்ப ஈஸியா எல்லாருமே கரையேறக்கூடிய வகையில அற்புதமான ஒரு பாகவத சாஸ்திரத்தை படைத்தது நீங்கள் என்ற காரணத்தினால் இந்த பக்தி உங்களால் புகழடைகிறது என்று மீண்டும் மீண்டும் வர்ணித்து சொல்லி இருக்கின்றார் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஸ்லோகம் 5. நாரதரே, நீங்கள் தெய்வத்திற்கு சமமானவர் என்று சொல்வது கூட குறையான புகழ்ச்சியே. இதை பற்றி ஆசுதேவர் அடுத்து விளக்குகிறார். தேவர்களால் இந்த உயிரினங்கள் சுகத்தையும் துக்கத்தையும் மாறி மாறி அனுபவித்து இறைக்கிறார்கள். சில நேரங்களில் அதிக மழையாலும் சில நேரங்களில் மழை இல்லாமலும் உயிரினங்கள் துன்பத்தில் கதறுகின்றன. திரு நாரதரனுடைய புகழ்ச்சி தொடர்கிறது. நாரதனுடைய புகழ்ச்சி தொடரும் வகையில் இருக்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த கோவில காட்டப்பட்டிருக்கு. எக்ஸாம்பிள் என்ன காட்டப்பட்டிருக்குன்னா, இப்போ தேவர்கள் அப்படின்னா யாரு? இந்திரன். இந்திரனுக்கு கீழே யார் யாரெல்லாம் இருக்காங்க? வாயு தேவன், வருண தேவன், அக்னி தேவன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள்லாம் தேவர்கள் என்று நமக்கு அழைக்கப்பட்டது. இந்த பஞ்சபூதங்களுக்கும் பஞ்ச தேவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகே. இந்த உயிரினங்கள் சுகத்தையும் துக்கத்தையும் மாறி மாறி அனுபவித்து இழைக்கின்றன.
எதனாலன்னா தேவர்களால அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஒரு டவுட் வரும், என்ன தேவர்கள் நமக்கு நல்லது பண்ணலையா, கெட்டதா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, தேவர்கள் அவரவர்கள் தொழில் தான் செய்யறாங்க. ஆனா நமக்கு அது சுகமாவும் துக்கமாவும் ரெண்டு மாறி மாறி தானே இருக்கு. ஸோ நல்ல பெய்ய வேண்டிய காலத்துல மழை பெஞ்சா சுகம்தான், ஆனா பெய்யக்கூடாத காலத்துல பெஞ்சா அது துக்கமாகவும் மாறித்தானே இருக்கு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் அதிக மழையாலும் சில நேரங்களில் மழை இல்லாமலும் உயிரினங்கள் துன்பத்தில் கதறுகின்றன. சரியா? அப்போ தேவர்களால் நம்ம 100% சந்தோஷமா இருக்கமா அப்படின்னு கேட்டா இல்ல. சம்டைம்ஸ் சந்தோஷமா இருக்கும், சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஆனா நாரதா, நீங்க அப்படியா? தேவர்களை விட சாதுக்கள் மேலானவர்கள் என்பது என் அனுபவத்தில் கண்ட உண்மை. தேவர்களின் செயல்களால் சுகதுக்கம் கலந்தே வருகின்றன, ஆனால் சாதுக்கள் குற்றமற்றவர்கள், அவர்கள் இன்பத்தை மட்டுமே தருபவர்கள். ஏன்னா தேவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பூஜை செய்தெல்லாம் கூட அந்த சித்தெய்வ வழிபாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் தேவர்கள் தான். அந்த தேவதைகளை வழிபட்டு நீங்க ஏதோ ஒண்ணு அடையிறீங்க அப்படின்னு சொன்னா அது டெம்பரரி தானேங்க. அது கடைசி வரைக்கும் உங்ககிட்ட இருக்கும், அது காணாம போயிடுச்சுன்னா மறுபடியும் அலனும், அடிக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், ஈகோ இன்க்ரீஸ் ஆகும். இப்படி சித்தேவதைகளின் வழிபாடு என்பது உனக்கு நிரந்தர சுகத்தை தராது, தற்காலிக சுகத்தை தான் தருகிறது. மேற்கொண்டு அது துக்கத்துக்கும் சேர்ந்தே காரணமாக அமைகிறது. ஏன்னா ஈகோ இன்டியூஸ் பண்ணிடுது, அடிக்ஷன் இன்டியூஸ் பண்ணிடுது, ஆட்டோமேட்டிக்கா துக்கம் தானே வரும். அப்ப தேவர்கள் அப்படிங்கிறவர்கள் நமக்கு சுகதுக்கத்தை கலந்தே தான் தருபவர்களாக இருக்கின்றார்கள். தேவர்கள் அல்லது சிறு சிறு தேவதைகள் எல்லாமே சேர்த்து எடுத்துக்கோங்க, ஓகேவா? பட் சாதுக்கள் அப்படி இல்லப்பா, அவங்க நீ பெர்மனன்ட் பிளிஸ மட்டும்தான் கொடுப்பாங்க, நீ யாருன்னு சுட்டி காட்டுவாங்க. நிரந்தர ஆனந்தத்திற்கு மட்டுமே கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் யாருன்னா சாதுக்கள். அப்படிப்பட்ட சாதுவாக நாரதரே நீங்கள் இருப்பதால் நான் மகிழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்ட்லி நமக்கு என்ன எசன்ஸ் இதுல, இன்னைக்கும் நிறைய தேவர்கள் தேவதைகளை வழிபடுறது செய்யறது அப்படின்லாம் நிறைய பேர்கிட்ட இருக்கும். ஆனா சாதுக்களுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸே நம்ம கொடுக்கறது இல்லை. நீ யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு நமக்கு தெரியல. ஸோ அதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் இப்படி எல்லாம் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ நம்ம தேவர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதை விட நீங்க சாதுக்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அவங்க தான் நம்மளை ஞானியாக்க போறாங்க. அப்ப அந்த பக்தர்களை புகழ் பரவணும், நீங்கள் பக்தர்களாக மாறணும், நீங்கள் பக்தர்களை இறைவனாக மதிக்க வேண்டும். இதுதான் இந்த பக்தி கிரந்தத்தினுடைய முக்கியமான நோக்கம் இல்லையா? ஸோ அதனால இவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது. 56. அந்த சாதுக்களிலும் உம்மை போன்ற கருணையுள்ள ஆத்ம நண்பர் கிடைத்தால் அங்கு பரமார்த்த சுகம் விளைச்சல் கண்ட சந்தை போல பெருகும். இந்த மகிமை உலக மக்களுக்கு தெரிவதில்லையே. பொதுவா சாதுக்களுடைய பெருமையே இவ்வளவு பெரிய பெருமைன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனா உங்களை போல, ஏன்னா ஃப்ரெண்டா கிடைச்சா, ஒரு மகான் நமக்கு ஃப்ரெண்டா கிடைச்சா அது எவ்வளவு பெரிய புண்ணியம். மகான் கிடைச்சாலே புண்ணியம், ஆனா அந்த மகானும் நமக்கு ஒரு ஃப்ரெண்டா கிடைச்சிட்டாருன்னா, ஏன்னா நாரதர் ரொம்ப ஜாலியா இருக்கக்கூடியவர், எல்லாருக்கும் ஃப்ரெண்டா இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால நாரதருக்கு அப்படி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெருமையை இங்கே சுட்டி காட்டுகிறார். சாதுக்களில் உம்மை போன்ற கருணையுள்ள ஆத்ம நண்பர் கிடைத்தார். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது பரமார்த்த சுகமே தான். அந்த பரமார்த்த சுகம் எப்படி விளையுமா? விளைச்சல் கண்ட சந்தை போல் பெருகும். விளைச்சல் கண்ட சந்தை அப்படிங்கிறத விட விளைச்சல் கண்ட நிலம் போல் பெருகும் அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். पेट पेकी परमार्थ सुखा हा महिमा लोका கதானா கலிச்சே. கல்ச்சே, ஓகே, கல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சரி, ஓகே. ஸோ கரெக்டாக தான் இருக்கு. பரமார்த்த சுகம் விளைச்சல் கண்ட நிலம் போல்னு வச்சுக்கோங்க. சந்தை அப்படிங்கிறதுக்கு விலை வேணாம். பெருகும் அப்படின்னா பொதுவாக எங்க பக்கத்துல ஒரு விவசாயி இருக்கான். எங்க கண்ணுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பார்த்துட்டு மறுநாள் பார்த்தா ஒரு அடி வளர்ந்துட்டு இருக்குங்க. அப்படிதான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது. சரியா? ஐ மே பி எக்ஸாஜரேட்டிங் இட். வித்தின் அ மந்த் ஒரு ஃபுல் விளைச்சலை கொடுத்து விட்டு அவன் அறுவடை பண்ண ஆரம்பிக்கிறான். திருப்பி பார்த்தா மறுபடியும் விதைக்கிறான், மறுபடியும் அறுவடை. என்னமா விளையுது அப்படிங்கிறதை கண்டு நான் வேசிலிருந்து பார்க்கறது உண்டு. இன்ஃபேக்ட் இத்தனைக்கும் இந்த மழைக்காலம் கூட வரல, மழை காலத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஸோ அந்த அளவிற்கு விளைச்சல் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது பொதுவா நிலத்துல உண்டு. இங்க எது விளைய போகுது? அப்படி பரமார்த்த சுகம் விளைய போகுது. யாருனால? நாரதர் போன்ற மகான்களால என்ற ஒரு விஷயத்தை அவமானமாக காட்டி நமக்கு இந்த ஸ்லோகம் நிரூபிக்கின்றது. 57.
நீங்கள் தரும் சுகமானது பிரளய காலத்திலும் அழியாதது, வீழ்ச்சி அடையாதது நாரதரே. அச்சுதா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அச்சுதான்னா அழிவற்றான அர்த்தமா மீனிங், சரியா? அச்சுத ஆத்ம நிலை உன்னிடம் உறுதியாக உள்ளது. அங்க மராட்சி அச்சுதான்னு மராட்டிலையும் அச்சுதான்னு இருக்கு, அதனால அது அப்படியே போட்டிருக்கு டிரான்ஸ்லேஷன்ல. நீங்கள் தரும் சுகமானது, இதெல்லாம் பல தடவை சொல்லியாச்சு, இருந்தாலும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகின்றது அப்படின்றது நமக்கு மண்டைக்கு ஏறணும்ல. இன்னும் பெர்மனன்ட் பிளேஸ் ஒன்று இருக்குடா, அதை பிடிச்சா பெர்மனண்டா நீ சந்தோஷமா இருக்கலாம்டா. மற்ற எத்தனை சுகங்கள் வேணாலும் அந்த நேரத்துக்கு வரும் போகும், ஆனா அந்த பிரம்ம சுகம் எப்போதும் நிலையாக இருக்கும். அந்த பிரம்ம சுகத்தையே தர வல்லவர்கள் இந்த மகான்களாக இருக்கின்றார்கள். ஸோ அதை ஃபீல் பண்ணணும்ல நம்ம. சுகமானது பிரளயா காலத்திலும் அழியாத, நீயே அழிய போறது இல்லை, அப்புறம் பிரளயம் வந்தாலும் என்ன, வரலைன்னா என்ன? ஏன்னா பிரளயமும் மாயதானுங்க, ஆனா நீ மாயையை கடந்தவன் அல்லவா. ஸோ தேர்ஃபோர் அப்படி பிரளயா காலம் உன்னை அழிக்கும். உண்மை சத்தியத்தை மாயை எப்படி அழிக்க முடியும்? இல்லாதது இருக்கின்ற ஒரு வஸ்துவை எப்படி அழிக்க முடியும்? பிரளயம் என்பது மாயா, இல்லாதது. ஆனால் நீயோ இருப்பவன், உண்மை சொரூபம் சத்தியம். ஸோ இல்லாதது எப்படி இருப்பதை அழிக்கும் அப்படின்னு எல்லாம் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் தரும் சுகமானது பிரளயா காலத்திலும் அழியாதது நாரதரே. அச்சுத்த ஆத்ம நிலை உன்னிடம் உறுதியாக உள்ளது. ஸோ பெர்மனன்ட் பிளேஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் மீண்டும் ஒரு முறை சொல்லப்பட்டிருக்கிறது. 58. உமது மகிமைக்கு முன்னால் தேவர்கள் ஈடாக மாட்டார்கள் நாரதரே, அது ஏன் என்பதை நான் உமக்கு முறையாக விளக்குகிறேன். இது ஏற்கனவே சொல்லிட்டாருல்லப்பா, ஏற்கனவே இதே ஸ்லோகத்தை சொன்னாரு. உங்கள் மகிமைக்கு முன்னால் தேவர்கள் ஈடாக மாட்டார்கள், அது ஏன் என்பதை நான் உமக்கு முறையாக விளக்குகிறேன். ஏற்கனவே விளக்கிட்டார். என்ன விளக்குனார் ஞாபகம் இருக்கா? தேவர்கள் சம்டைம்ஸ் மலையை பொழிவான், சம்டைம்ஸ் பொழிய மாட்டான். நமக்கு நேரத்துக்கு பொழிவான், பொழிய மாட்டான். ஸோ சுகமும் தருவான், துக்கமும் சேர்ந்து தருவான். ஆனா நீரோ அப்படி இல்லை, பெர்மனண்டா பிளிஸை மட்டும்தான் தருபவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அவருக்கு பொறுக்கலை, இன்னும் சொல்லணும்னு தோணுது, அதனால மறுபடியும் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. 59. பகவான் அவதாரம் எடுக்கும் போது அது பக்தர்களுக்கு இன்பத்தையும் மறக்கர்களுக்கு பயத்தையும் தருகிறது. அங்கேயும் இத்தகைய பாகுபாடு உள்ளது, ஆனால் உம்மிடம் அத்தகைய பாகுபாடு கிடையாது. அது அப்பா வேற லெவல் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காருங்கப்பா. ஆக்சுவலா பகவான் அவதாரம் எடுக்கும் போது கூட பக்தர்கள்லாம் பயங்கர ஹாப்பியா இருப்பாங்க, ஆனா அரக்கர்கள்லாம் பயங்கரமா பயந்து நடுங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறதா இல்லையா? ஆனா ஒரு மகான்களை பார்க்கும்போது எந்த அரக்கனும் பயந்து நடுங்க போறது இல்லை. ஏன்னா அவன் கர்மபல தாத்தா, வெளுத்து வாங்கிடுவான் அரக்கர்கள் எல்லாம். அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அவன் கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி வெளுத்து வாங்குறது யாருன்னா கண்ணன், ஈஸ்வரன். பட் மகான்கள் அப்படி அல்ல. மகான்கள் நீ அரக்கனா இருந்தாலும் உனக்கும் பிரம்ம சுகத்தை தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள், நீ சரணடைந்தால். ஸோ அப்பேற்பட்ட மகான்கள் அல்லவா நீங்கள் எல்லாம். பகவானை விட நீங்கள் மேல அல்லவா. ஏனென்றால் பகவானை கண்டால் கூட எல்லோருமே மகிழ்வதில்லை, ஆனால் மகான்களை கண்டால் எல்லோருமே மகிழ்வார்கள் அல்லவா. அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்து சொல்லியிருக்காருப்பா, சரியா? இந்த ஸ்லோகத்துல. Then comes 60th one. நீர் தேவர்களுக்கு நெருக்கமானவர், அதே சமயம் அரக்கர்களும் உம்மை நம்புகிறார்கள். அதை எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அது எப்படி அப்படிங்கிறத எக்ஸ்ட்ராவே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அது நாரதர் கதையில நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஓரளவு புரியும். பொதுவா அந்த தேவர்கள் அசுரர்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்மால தேவர்களுக்கும் ஃப்ரெண்டா இருப்பாரு, அசுரர்களுக்கும் ஃப்ரெண்டா இருப்பாரு நாரதர். தட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் நாரதா. ஸோ தேர்ஃபோர் பர்டிகுலரா அவருக்கு இது பொருந்தும் அப்படிங்கிறதுனால இந்த கதையில இங்க வருது. நீர் தேவர்களுக்கு நெருக்கமானவர், அதே சமயம் அரக்கர்களுக்கும் உண்மை நம்புகிறார்களே. ராவணன் உண்மை தனிமைக்கு அழைத்து சென்று தன் ரகசியங்களை உம்மிடம் பகிர்ந்து கொள்வானே. ராவணனே இவர்கிட்ட கூப்பிட்டு இவர்கிட்ட எல்லா ரகசியத்தையும் சொல்லுவானா. ஸோ எல்லா அரக்கர்களுமே கூட இவரை நம்பினாங்களாம், இவர்கிட்ட அட்வைஸ் கேட்கிறாங்களாமா, இவர்கிட்ட ஐடியாஸ் கேட்கிறாங்களாமா. ஸோ இப்படி இரண்டு பேரையுமே நீங்கள் கவர்ந்தவர் அல்லவா, அப்படிப்பட்ட ஆத்ம ஞானி அல்லவா நீங்கள். அதனால யூ ஆர் சம்திங் ஸ்பெஷல் தேன் டேட் ஆஃப் தி பகவான். ஏன்னா பகவான் அரக்கர்களை ஒழிச்சு கட்டிடுவான், சரியா? அவங்ககிட்ட ஃப்ரெண்டெல்லாம் இருக்க மாட்டான். ஒன்லி பக்தர்கள் கிட்ட மட்டும்தான் பகவான் ஃப்ரெண்டா இருப்பான். பட் நாரதர் ரெண்டு இடத்துலையுமே தன்னுடைய நட்பை பகிர்ந்து கொள்கிறார். அரக்கர்களுமே நாரதரை நம்பக்கூடிய ஒரு நிலைமையை வாழ்ந்து காட்டியிருக்கின்றார் நாரதர் என்பது இந்த ஓவியிலே சுட்டி காட்டப்பட்டுள்ளது.
ராவணன் தேவர்களை சிறையில் அடைத்தான். ஆனால் அதே ராவணன் உமது திருவடிகளை வணங்கித்தானே இருந்தான். இறுதியில் நீர் ராமபிரானுக்கு உற்ற நண்பராக இருக்கிறீர், உம்மிடம் எந்த பேதமும் இல்லை என்பது உறுதி. 2 பாயிண்ட் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொன்னது உண்மைதானே? ஏன்னா ராவணன் பயங்கரமான பலசாலி. அவன் அந்த அரண்மனைக்கு அவன் சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்கும் போது நவங்கிரகங்களை படிக்கட்டுகளாக வச்சுக்கிட்டு அந்த நவங்கிரகங்கள் மேலே ஏறித்தான் நம்மால் போய் அந்த சிம்மாசனத்திலேயே உட்காருவார். இஸ் சச் அ ஸ்கில்ஃபுல் மேன். சரியா? ராவணா இஸ் அ வெரி பராக்கிரமசாலி, மிகவும் சக்திசாலி, சக்தி வாய்ந்தவன், அனைத்து லோகங்களையும் ஆள்பவன், இந்த தேவர்களை எல்லாம் தன் காலடியிலேயே வைத்துக் கொண்டவன், அவர்களை எல்லாம் சிறைப்படுத்தியவன். அப்பேற்பட்ட அந்த ராவணனே தேவர்களை தான் அவன் அப்படி பண்ணானே தவிர நாரதா உங்களை அப்படி பண்ணலையே. ஏனென்றால் உங்களை அவன் ஒரு உற்ற நண்பராக உமது திருவடிகளை வணங்கி கொண்டுதானே இருந்தான். அப்ப கூட உங்களை அவன் வணங்கி கொண்டல்லவா இருந்தான் அப்படிங்கிற ஸ்பெஷாலிட்டி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் ராமபிரானுக்கும் உற்ற நண்பராக இருக்கிறீர் என்பதால் நீங்கள் எந்த விதத்திலும் யாருக்கும் பேதம் இல்லாமல் இருக்கிறீர். என்னையா ராமனுக்கும் ராவணனுக்கும் எப்படியா ஃப்ரெண்டா இருக்க முடியும்? என்னையா அது ஆச்சரியமா இருக்கு. ஆனா நீ எப்படியா அப்படி இருந்த அப்படின்னு கேட்கிற மாதிரி இந்த ஓவியம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா ராமன் அண்ட் ராவணா தேர் 2 ஆப்பனன்ட்ஸ் இல்லையா? இப்ப 2 பேரும் சண்டை போட்டு கடைசியில ராமன் ஜெயித்தான், ராவணன் அழிந்தான், ராமன் கையால் அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. இப்ப 2 எதிரிகளுக்கு நம்மால ஃப்ரெண்டா. சோ அவன் தேவர்களை எல்லாம் அடிமைப்படுத்தினா கூட இவரை வணங்கிட்டு இருந்திருக்கான். ராமருக்கும் இவர் ஃப்ரெண்டா இருக்காரு. வாட் அ ஸ்பெஷாலிட்டி நாரதா யூ ஹேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோட அந்த ஓவியம் அமைந்திருக்கிறது. அடுத்து ஜராசந்தன் கிருஷ்ணருக்கு பகைவன். ஆனாலும் நீர் அவன் வீட்டிற்கு செல்கிறீர். அதே சமயம் கிருஷ்ணரின் சபையிலும் உமக்கு மிகுந்த மரியாதையும் இருக்கும். எத்தனை எக்ஸாம்பிள்! ஒரு எக்ஸாம்பிள் போதாதா? ராமனுக்கும் ஃப்ரெண்டா இருந்தேன். ஜராசந்தன் கதையை நம்ம அடிக்கடி பேசிட்டு இருக்கோம். இந்த கம்சனுக்கு மாமனாக இருந்தவன். அதனால கம்சனை வலிச்சதுக்கு அப்புறமா அந்த ஜராசந்தன் கண்ணனுக்கு பகைவனா மாறிடுறான். கண்ணனை எப்படியாவது ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி போர் எடுத்துக்கிட்டு வருவான் அப்படின்னு எல்லாம் நம்ம கதை சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த ஜராசந்தனுக்கு நம்மால ஃப்ரெண்டான். கண்ணனுக்கு சொல்லவே வேணாம், எவ்வளவு பெரிய ஃப்ரெண்டு. இவர் பாரு எல்லா இடத்துலயும் இருக்காரு பாரு. ராமாவதாரத்திலயும் இருக்காரு, கிருஷ்ணாவதாரத்திலயும் இருக்காரு. ராமர் காலத்துல ராவணனுக்கும் ஃப்ரெண்டா இருந்திருக்காரு, கிருஷ்ணர் காலத்துல கிருஷ்ணனுக்கும் ஜராசந்தனுக்கும் ஃப்ரெண்டா இருந்திருக்காரு என்று நாரதனின் புகழ் இங்கே பாடப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஜராசந்தன் கிருஷ்ணருக்கு பகைவன். ஆனால் நீர் அவன் வீட்டிற்கு செல்கிறீர். அதே சமயம் கிருஷ்ணரின் சபையிலும் உமக்கு மிகுந்த மரியாதையும் இருக்கவும் உண்டே. அது எப்படி உங்களால எப்படி இருக்க முடியுது அப்படின்னு ஆச்சரியத்தோடு கேட்கிறார். 63ல கடவுளின் பெயரை சொல்லக்கூடாது என்பது ஹிரண்யகசிபுவின் கட்டளை. ஆனால் அவனுக்கும் உமது கீர்த்தனை பிடித்திருந்தது அப்படின்னு தான் போட்டிருக்கு. அப்படி சோ கீர்த்தனை பிடித்திருந்தது. உண்மையாகவே உம்மிடம் பாகுபாடு இல்லை. ஹிரண்யகசிபு மகனுக்கு இவர் தானே போதிச்சாரு. அந்த கதையை இங்க சொல்லல. இவர் என்ன சொல்றாருன்னா, ஹிரண்யகசிபுவுக்கே இவருடைய கீர்த்தனை பிடிக்குமா? அவனுக்கு கண்ணான்னு பேரை சொன்னாலே பிடிக்காது, நாராயணான்னு சொன்னாலே பிடிக்காது. ஹிரண்யகசிபு தேவேந்திரன்ட்ட சண்டை போடும் போது கயாது, அதாவது பிரகலாதன் அம்மா கர்ப்பவதியா இருப்பா. அவனை இந்திரன் கொன்றுவான், இவனுக்கு வாரிசு இல்லாம பண்ணிடுவான்ட்டு ஹிரண்யகசிபு அவனுடைய மனைவிய நாரதர் ஆசிரமத்துலதான் விட்டுட்டு போவாரு. ஆனா நாரதர் எந்நேரமும் நாராயண நாம தான் சொல்லுவாரு, அவனுக்கும் தெரியும். இருந்தாலும் அவரை நம்பிதான் அவருடைய ஆசிரமத்துல விட்டுட்டு போவாரு. அதனால அப்படி சொல்லிருக்கலாம். அதான் நாராயணன், அதாவது நம்பிக்கை. அதாவது ராவணன் நம்புனான், பயங்கர ஆச்சரியம். ஜராசந்தன் நம்புறான். இங்க என்னடான்னா ஹிரண்யகசிபுவை நம்புறான். என்னடா ஆச்சரியமா இருக்கு. இவர் நாமத்தை சொல்லிட்டு இருக்கிறது நாராயண நாமத்தை சொல்றவன எல்லாம் கொல்றவனா இருக்கக்கூடிய ஹிரண்யகசிபு ஸ்டில் ராமனை நம்புறான் அப்படின்னா, நம்ம நாரதனின் புகழை கேட்கும் போது புல்லரிக்குதே. வேற லெவல்ல இருந்திருக்கான், கண்ணன மாதிரில இருக்கான். சரியா? சோ அந்த இதுல பியூட்டி என்னன்னா கீர்த்தனை பிடிக்குதுன்னு வேற சொல்லியிருக்காரு. அதை விட ஆச்சரியம்.
இவன் என்ன ஹிரண்யகசிபு கீர்த்தனையா பாட போறான்? நாராயண கீர்த்தனை தானே பாடுவான். நாராயணன் சொல்லாலே பிடிக்காத நாரதன் வாயால நாராயணா சொன்னா அவனுக்கு பிடிக்குதுன்னா பாத்துக்கோ, என்ன ஸ்பெஷாலிட்டி நாரதருக்கு இருந்திருக்கணும். ஒரு இது பார்த்திருக்கேன் நான் ஸ்டோரியில, நாரதர்னால நாராயணன் சொல்லாம இருக்க முடியாது. ஓகேவா? ஹிரண்யகசிபு கிட்ட, அதாவது பிரகலாதன் பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு லீலை, ஹிரண்யகசிபு இவருக்கு தான் எல்லாரையும் சுரண்டுறது தானே, எல்லாரோட ஈகோ சுரண்டுறது தானே இவரோட வேலையே. சோ வராரு, வரும்போதே நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு, அவராவே அப்பா ஹிரண்யகசிபு நீ தப்பா நினைச்சுக்காத, அது தானா ஊறி நாராயணா அப்படின்னு வந்துருதா, என் மனசுக்குள்ள நீதான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அது வழக்க தோஷத்துல, அது வாயின் தோஷம் அது வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நல்ல ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு போவாரு. ஓகே ஓகே. இதுல என்ன ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம இப்ப ஜென்ரலா நாலேஜ் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா, இப்ப நாங்க யாரோ ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லைன்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஸோ யாரோ அஜ்ஞானத்துல மூழ்கி முத்தெடுத்துட்டு இருந்தாங்கன்னா அந்த சைடு நாங்க போகவே மாட்டோம். அப்படியே போனாலும் அப்படியே கெத்தா நாங்கெல்லாம் ஞானத்தை பயிர்றவங்க, உங்க பக்கம்லாம் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு அந்த மாதிரி இருப்போம். ஆனா நாரதர் ரெண்டு சைடும் போய் பிரமிப்பா ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அதுதான் ஆச்சரியத்துக்கு காரணமே. ஸோ அந்த சைட்லயும் உன்னால ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியும்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம சாதாரணர்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம லவ், நம்ம கிட்ட நம்ம குரூப் மெம்பர்ஸ்ட லவ் காட்டுறதே அதுவே பெரும்பாடா இருக்கு. இங்க எல்லாருக்கிட்டையும் லவ் காட்டணும், அதுவும் எதிராக இருக்கக்கூடிய அரக்கர்கள்கிட்டயே லவ் காட்டணும் அப்படிங்கிற அளவுக்கு ஸ்பெஷாலிட்டி நாரதருக்கு இருந்திருக்கு. அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா அரக்கர்கள்கிட்டயே இருந்திருக்காரு. நாராயணனை திட்டிட்டு இருக்கான், நாராயணனை கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறான், நாராயண பக்தர்களை கொல்றான், அப்படி இருந்தும் அவங்க கிட்ட போய் அந்த ஃப்ரெண்ட்லினஸ் மட்டும் மெயின்டைன் பண்றது. இட் டசன்ட் மீன் தட் ஹி இஸ் சப்போர்ட்டிங் ஹிம். யாரையும் சப்போர்ட் பண்ணல, பட் ஸ்டில் ஃப்ரெண்ட்லினஸ் மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். நாரதர் ஹிரண்யகசிப்பு அரண்மனைக்கே போய் அவர் ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே அந்த நாமத்தை சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஒரு பயம் வந்துடும் நாரதருக்கு, ஐயோ நான் எதுக்கும் ஹிரண்யகசிப்பாய நமக அப்படின்னு ஏதாவது சொல்லிடலாம் அப்படின்னு அதையும் சேர்த்து சொல்லுவாரு. அப்ப ஹிரண்யகசிப்பு சொல்லுவானா, இப்ப எதுக்கு என் பேரை இப்ப எதுக்கு இழுக்கிற, அதை விடு, அது நல்லா இல்ல கேட்க, நீ முதல்ல என்ன சொன்னீங்க அதையே சொல்லிட்டே இரு, நீ டெய்லி 1 மணி நேரம் இங்க நீ இந்த மாதிரி நீ நாம சங்கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னே ஹிரண்யகசிப்பு நாரதருக்கு கட்டளை இடுவான். ஏன் அப்படின்னா அரக்கருக்கு எல்லாருக்குமே நாராயணன் நம்முடைய நன்மைக்கு தான் பண்ணுவான் அப்படின்னு அவ்வளவு நம்பிக்கையோட அரக்கர்கள் எல்லாருமே இருப்பாங்க. என்ன கன்ஃபியூஸ் பண்ற நீ? நாராயணன் மனுஷன் சரி, நாராயணன் நல்லவன் அரக்கனுக்கும் தெரியுதுங்கிறியா? இல்ல, நாரதர்கிட்ட இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா அரக்கர்கள் இருக்காங்க அப்படின்னா அரக்கர்களுக்கு தெரியுது என்னுடைய நன்மைதான் நாரதர் நினைப்பாரு அப்படின்னு அவ்வளவு நம்பிக்கையோட ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க அப்படின்னு சொல்ல வர்றேன். ஓகே, நாரதன் நன்மையை நினைப்பான் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங். இல்ல, நீ சொல்ற அந்த கதை இருக்க போய் தானே இங்க எழுதியிருக்காரு பாரு. கீர்த்தனை பிடித்திருக்கிறது யாருக்கு? இதுக்கு முன்னாடியே ஒரு நாள் உங்ககிட்ட கதை சொல்லும் போதே நான் இத சொன்னேன்னா அவருக்கே ஆமா, இந்த புரந்தரதாசர் கதை சொல்லும் போது நாரதருடைய அவதாரம், நாரதர் இப்படி அப்படின்னு முதல்ல இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்லும் போது அப்ப ஹிரண்யகசிப்பு எங்க நாமா எல்லாம் நாராயணன் நாமா எல்லாம் கேட்பான், அப்படி கதை வராதே அப்படின்னு சொல்லிட்டேங்க. எல்லாருமே அந்த மாதிரி எல்லாருமே சொல்லிட்டோம். ஆமாண்ணா. சரி சரி சரி, நமக்கு என்ன தெரியுது, இங்க இருந்திருக்கு பாரு. ஆச்சரியமா இருக்கு நாரதனுடைய ஸ்பெஷாலிட்டியை கேட்க. சோ உண்மையாகவே உம்மிடம் பாகுபாடு இல்லை. சோ பிரிச்சு பார்க்கல, நண்பன் பகைவன் அவனால பிரிச்சு பார்க்கவே முடியல. எல்லாத்தையுமே ஆத்மஸ்வரூபமா பார்த்து எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட்லியா பழகி இருக்காரு அப்படிங்கிறது நாரதனுடைய எக்ஸ்ட்ரீம் ஸ்பெஷாலிட்டியாக தான் நமக்கு பார்க்க தோணுது. இப்போ அடுத்து, தேவர்களிடம் எப்போதும் ஒருவித பிரதிபலன் எதிர்பார்க்கும் புத்தி உண்டு. ஆனால் உம்மை போன்ற சாதுக்களிடம் அது இல்லை. அதன் காரணத்தையும் நான் சரியாக சொல்லுகிறேன், கேளும்.
அப்கோர்ஸ் தேவர்கள் கிட்ட கூட பியூர் லவ் இருக்காதான். ஸோ சம் எக்ஸ்பெக்டேஷனோட தான் அவங்க பண்ணுவாங்களாம். ஏன்னா எல்லா தேவதைகளையும் வந்து நீ இத்தனை நாலு விளக்கேற்றி இத்தனை மந்திரத்தை சொன்னாதான் நான் அது தருவேன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. நீ எனக்கு இந்திரனுக்கு பூஜை போட்டாதான் இந்திரன் உனக்கு தருவான், நீ அவனுக்கு பூஜை போடலைன்னா உனக்கு ஒன்றும் தரமாட்டான். அப்படித்தானே தேவர்கள் எல்லாம் இருக்காங்க. ஆனா சாதுக்கள் அப்படி இல்லையே. நம்ம அவங்களை திட்டிட்டு இருந்தா கூட நமக்கு நன்மை மட்டுமே செய்பவனாக வல்லவா இருக்கின்றான் நாரதர். அப்படிங்கிறதுனால சாதுக்கள் அப்படி அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதை நான் எலாபரேட்டாவே எக்ஸ்பிளைன் பண்றேன்னு ஆரம்பிக்கிறார் பாருங்க. உண்மை போன்ற சாதுக்களிடம் அது இல்லை, அதன் காரணத்தை நான் சரியாக சொல்லுகின்றேன் கேளும் அப்படின்னு ஆரம்பிக்கின்றாரு. யாகங்களில் தேவர்களை எப்படி வழிபடுகிறார்களோ அப்படியே அவர்கள் பலன் தருகிறார்கள். தங்களை வழிபடாதவர்களுக்கு இடையூறுகளை செய்கிறார்கள், இதுவே தேவர்களின் குணம். நான் சொன்ன விஷயத்தை அப்படியே ஆரம்பிச்சிட்டா. சரியா, நீ வந்து ப்ராப்பரா யாகங்கள்ல அவங்களுக்கு என்னென்னலாம் ஆகுதி பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கும் அவர் வந்து நல்லா கொடுப்பாங்க. ஆனா நீ ஆகுதி பண்ணலைன்னா உனக்கு ஒரு பலனும் தரமாட்டாங்க. ஸோ தே ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங் ஃப்ரம் யூ அண்ட் அஃப்கோர்ஸ் தே ஆர் கிவிங் பேக் சம்திங் டு யூ. உங்ககிட்ட இருந்து சம்திங் எதிர்பார்த்து அவங்க வேற ஒன்றும் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பிசினஸ் தானே பண்ணிட்டு இருக்காங்க தேவர்கள் எல்லாம். ஆனா சாதுக்கள் அப்படி இல்லையே. இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு, இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது வந்து தங்களை வழிபடாதவர்களுக்கு இடையூறுகளை கூட செய்கிறார்கள், அதுவே தேவர்களின் குணமாக இருக்கின்றது. ஏன்னா இந்திரனை வணங்கினேன் அப்படின்னு சொல்லும் போது நமக்குள்ள வந்து எவ்வளவு கஷ்டம் வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ தேவர்கள் அப்படிங்கிறவங்க வணங்கினா நான் நல்லது பண்ணுவேன், வணங்கலைன்னா கெட்டது கூட பண்ணுவேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஒரு மனிதன் எப்படி அசைகிறானோ அப்படியே அவன் நிழலும் அசைந்து காட்டும். அது போல வழிபாட்டினால் தேவர்கள் மகிழ்கிறார்கள், இல்லையெனில் அதற்கு மாறாக துன்பம். மறுபடியும் தேவர்களுடைய அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் இப்போது சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொல்றாருன்னா, யாகங்கள்ல நீங்களும் போடுறீங்க, அதன் விளைவாக அவர்களும் தருகிறாரு, போடலைன்னா தரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. வேறொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு மனிதன் எப்படி அசைகிறானோ அப்படியே அவன் நிழலும் அசைந்து காட்டும் அல்லவா, அது போல வழிபாட்டினால் தேவர்கள் மகிழ்கிறார்கள், இல்லையெனில் அதற்கு மாறாக துன்பம் தருகிறார்கள். இப்போ நீ இந்த பக்கம் போனேன்னா நிழல் அந்த பக்கம் போகும், நீ இந்த பக்கம் வந்துட்டேன்னா நிழல் இந்த பக்கம் வரும். அந்த மாதிரி நீ தேவர்களை வழிபட்டேன்னா உனக்கு நல்லது பண்ணுவான், நீ வழிபடலைன்னா உனக்கு கெட்டது பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி தானே தேவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவர்களுடைய அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அடிக்கிட்டு வர்றாரு. சூரியன் பிரகாசிக்கும் வரை நிழல் கூடவே இருக்கும், அது போலவே தேவர்களும் மனிதனின் கர்மாவிற்கு ஏற்ப கர்மாவிற்கு கட்டுப்பட்டே தான் அருள்கிறார்கள். இன்னொரு முக்கியமான பாயிண்ட்மா, தேவர்கள் வந்து அருள்கிறார்கள்னா தேவர்கள்லாம் ஒரு மண்ணாகிட்டையும் அருளலைங்கிறது தான் பெரிய உண்மை. ஞானேஸ்வரியில ஞானதேவர் சொல்லியிருப்பாரு, லூசு பசங்களா, நீங்க எல்லா தெய்வத்தை கும்பிட்டாலும் அந்த தெய்வம் உனக்கு கொடுத்தா கூட அது உன் கர்மால ஏற்கனவே இருந்துன்னு தெரிஞ்சு நான் அனுமதி இருந்தாதான்டா அவங்களால கொடுக்க முடியும். நீ ஏன் அவங்க பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்க, பேசாம என்கிட்ட சரணடைஞ்சா நான் முக்தியை கொடுத்துருவேன்ல என்று சொல்லியிருப்பார். ஸோ அந்த விஷயத்தை தான் இங்க வந்து பிரதிபலிக்கின்றது. ஏன்னா நீ தேவதைகளை வழிபட்டு நீ தேவதைகள்டேருந்து இடத்தையோ அடையிற அப்படின்னா உன் கர்மால அது வரணும்னு இருந்தா மட்டும்தான் வரும். உன் கர்மால இல்லைன்னா நீ எந்த தேவதையில எவ்வளவு குண்டிக்கரன் அடிச்சு கும்பிட்டாலும் வராது. ஏன்னா அந்த கர்மபலதாதாவான கண்ணன் தான் அந்த தேவதைக்கு அனுமதி கொடுக்கணும், அந்த தேவதை அதுக்கப்புறம் தான் உனக்கு கொடுக்கும். அப்படி இருக்கும்போது இந்த தேவதைகளின் பெருமை எம்மாத்திரம், தேவர்கள் பெருமை வாய்ந்தவர்கள் அல்லன்னு இந்த தேவர்களுடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் மட்டும் வரைத்து கொண்டு வருகிறது. வரிசையிலே இந்த ஒரு பாயிண்ட்டையும் சேர்ந்து வருது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? 68. சூரியன் மறைந்தால் நிழல் மறைவது போல் வழிபாடு நின்றால் தேவர்கள் கோபமடைகிறார்கள். இவ்வாறு பிரதிபலன் எதிர்பார்க்கும் தேவர்களின் இயல்பை நீர் நன்கு அறிவீர். மறுபடியும் சேம் திங் ரிப்பீட்டட்மா. ஸோ சூரியன் மறைந்தால் நிழல் மறைவது போல் வழிபாடு நின்றால் தேவர்கள் கோபமடைகிறார்கள். ஸோ நீ தேவர்களை வழிபட்டு கொண்டிருக்கின்ற வரைக்கும் அவங்க நல்லது பண்றாங்க, நீ வழிபடுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன்னா அவங்களுக்கு கோபமே வந்துடுது. ஸோ இந்த மாதிரியான தேவர்களின் இயல்பு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுமா நாரதா, உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சது தானே என்று இவ்வளவும் சொல்லி நீங்க அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக இவ்வளவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லூசு பசங்களா, மகான்களை நீங்க வழிபடுறதை விட்டுட்டு தேவதைகளை வழிபட்டு இருக்கீங்களே, தேவதைகளிடம் எத்தனை குறைகள் இருக்கு, குற்றம் இருக்குன்னு தெரியாம இன்னமும் நீ அந்த மாயை உண்மை நம்பிக்கிட்டு இந்த தேவதை வழிபாட்டுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கியே தவிர மகான்களின் வழிபாட்டுக்கு பின்னால் செல்ல மாட்டேன் என்கிறாயே. ஸோ இன்டைரக்ட்லி நம்ம என்ன எசன்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க. சரியா? இங்கே நாரதனை புகழும் நோக்கம் அப்படிங்கிறதோட we are getting some knowledge on it இல்லையா? நாரதன் அப்படி இல்லைன்னு சொல்றது மட்டும் நோக்கம் இல்லை,
தேவர்கள் வழிபடுறதுல அர்த்தமே இல்லை, அது வேஸ்ட், அதனால நீங்க அதை பண்ணாதீங்கடான்னு இன்டைரக்டா நமக்கு சுட்டி காட்டுவதற்காகத்தான் தேவர்களின் குற்றங்கள் இங்கே சொல்லிக்கிட்டு என்னது. ஏகநாத மகாராஜ் போயிட்டு குற்றம் சொல்லிட்டு இருக்காரு. அவரை குற்றம் சொல்வது அல்ல நோக்கம். ஏன்னா நம்ம எங்க அடிக்ஷன் ஆயிட்டு இருக்கோம், நம்ம தேவதை வழிபாட்டுல தான் உட்காந்து அடிக்ஷன் ஆயிட்டு இருக்கோம். அது தேவையில்லடா, நீங்க அதுக்கு மகான்களை சரணடையுங்கள், நீங்கள் தேவதைகளை சரணடைய வேண்டாம் என்று நமக்கு சுட்டி காட்டவே இதெல்லாம் சொல்லப்படுகிறதே தவிர ஏதோ தேவர்களை சுட்டி குற்றம் சொல்லணும், இந்த நாரதரை புகழணுன்றதுக்காகவே தேவர்களை குற்றம் சொல்றாரு அப்படி அல்ல அர்த்தம். மகான்களை புகழ்வதும் நோக்கமும் நாம் மகான்களை மதிக்க வேண்டும் என்பதற்காக, தேவர்களை குற்றம் சொல்வதன் நோக்கமும் நாம் தேவர்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது என்பதற்காக என்ற விஷயத்தையும் நீங்கள் எப்போதும் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? 69. மற்ற தேவர்களை விடுங்கள், பெரிய தெய்வமே, பிரதிபலன் எதிர்பார்ப்பவர் தானே, உயிரையே அர்ப்பணிக்காமல் அவர் கிடைப்பதில்லை, அவர் கிடைத்தால் பக்தனோ மீண்டும் பிறவி எடுக்க வேண்டி வருகிறது. இது என்னம்மா கடைசியில் எப்படி சொல்லிட்டாரு? பகவானை விட மகான்கள் உயர்ந்தவர்கள்னு சொல்றதுக்காக, அதுக்காக பகவானையே இப்படி சொன்னா நான் எப்படி நம்புறது? கண்ணன் என்ன சொல்றான்? என்னை சரணடைந்தால் நான் உன்னை காப்பேன்னு கண்ணன் சொல்லியிருக்கான கீதையில. அதை இங்கே சுட்டி காட்டுகிறார். மகான்கள் மட்டும் சரணடைஞ்சாதானே அவங்க ஞானம் கொடுப்பாங்க. இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் புரியல. அதனாலதான் நாரதரோட எக்ஸாம்பிள் இவ்வளவு நேரம். நாரதர் ஹிரண்யகசிபு கிட்டயும் போறாரு, ஃப்ரெண்ட்லியா எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. சரி சரி ஓகே. சரி, இங்க கண்ணனையே ஒரு குறை சொல்லி இருக்கிறாரம்மா, என்னால தாங்க முடியல. பிரதிபலன் எதிர்பார்ப்பவர் தானே, நீ சரண் அடைஞ்சாதானே நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொன்னா, உயிரையே அர்ப்பணிக்காமல் சரணடையாமல் அவர் கிடைப்பதில்லையே. கண்ணன் உனக்கு கிடைப்பான் எப்போ? நீ சரணடைஞ்சாதானே கிடைக்கிறான். அதே மாதிரி அவர் கிடைத்தால் பக்தனோ மீண்டும் பிறவி எடுக்க வேண்டி வருகிறது. அதே மாதிரி அவன் கிடைச்சிட்டான்னா பக்தனுக்கு முக்தி அடையணும்னு தோணாது. அவன் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்துக்கிட்டு கண்ணனோட டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கணும்னு தான் தோணும். சரியா? ஆனா மகான்கள் கிடைச்சிட்டான்னா அவன் பிறவியே வேண்டான்ற ஒரு நிலைக்கு கூட்டிட்டு போயிடுவான் மகான்கள். ஆனா இந்த கண்ணன் என்ன பண்ணுவான்னா பக்தியை நல்லா கொடுத்து மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்க வச்சிருவானா. ஸோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதுக்காக இறைவனை நம்ம குற்றம் சொல்லணும் அப்படின்றதுக்காக எடுக்க வேணாம். மகான்களுடைய மகிமை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் அது சொல்லப்பட்டதுன்னு தான் நீங்க புரிஞ்சுக்கணுமே தவிர அதுக்காக நீங்க இறைவனை குறைச்சி மதிப்பிடணும்னு அர்த்தம் கிடையாது. ஓகேவா? ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், சரணாகதி அடையாம கண்ணனால பாவம் ஒன்றும் பண்ண முடியாது. ஐ கான்ட் டூ எனிதிங். ஒரு அம்பட்டையங்கிட்ட போனா கூட தலையை 10 நிமிஷத்துக்கு நீ ஒப்படைச்சாதான் தான் முடியவே வெட்ட முடியும். பின்ன நீ கண்ணன்ட்ட சரணடைஞ்சாதான் உன்னை யானியாக்க முடியும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். So therefore it is not the blame for a Krishna, but to just இந்த மகான்களின் மகிமையை வர்ணிப்பதற்காக இது சொல்லப்பட்டதுன்னு மட்டும்தான் நீங்க எடுத்துக்கணும். ஈஸ்வரா கான்ஷியஸ்னஸ் எடுத்துக்கலாம். ஏண்டா ஈஸ்வரா இஸ் ஆல்சோ லவ்விங் அஸ் டூ மச் இல்லையா? வேற லெவல் லவ்ல தான் நம்ம கிட்ட இருக்கு. அது கர்மபலதாதாவாக இருப்பதே என்ன வகையான ஒரு அன்புன்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோமே தவிர, இன்ஃபேக்ட் நிந்தனை செய்பவனும் கண்ணன் காதலித்துக் கொண்டுதானே இருக்கின்றான். அவனுக்கு பாகுபாடே கிடையாது. இல்ல, தேவர்கள் வேற, கண்ணன் வேற. தேவர்களின் அதிபதியாக கண்ணன் இருக்கின்றான். ஸோ we cannot equate the தேவர்கள் வித் கண்ணா. ஏன்னா அவங்கெல்லாம் வழிபட்டா கொடுப்பாங்க, வழிபடலைன்னா கொடுக்க மாட்டாங்க, அவங்க கஷ்டம் கூட கொடுப்பாங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர், பட் இட் இஸ் நாட் தி கேஸ் வித் ஈஸ்வரா. பட் எனிவே இந்த இடத்துல பகவானே இழுத்து ஒரு வார்த்தையை சொல்லி போட்டாரு. அதான் அந்த தேவர்களுக்கு கூட கடைசியில சொன்னாங்கன்னா அவங்க உடனே அவங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்க கர்மாவனால அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு. அதே மாதிரி இங்கேயும் கண்ணன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ அப்படியே அவன் உனக்கு சரணாகதி கொடுத்தாலும் நீ மறுபடியும் பிறவி எடுத்து அவனை ரசிப்பதுக்காகவே வரல அப்படின்னு சரி. சரி, அடுத்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். முழு மனதுடன் அவரை துதித்தால் மட்டுமே அவர் மகிழ்ந்து தன்னையே தருகிறார். ஆனால் தன்னை தொழாதவன் வீட்டிற்கு அவர் தவறியும் போல். இதெல்லாம் வருது, எனக்கு படிக்கிறது கஷ்டமா இருக்கு. நம்ம கண்ணனை குறை சொல்ற மாதிரி இருக்கு. இது கிருஷ்ண பக்தியை வளர்க்குற புக் தானே, எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு? குரு பக்தி வளர்க்கணும், அதனால கண்ணனையும் கொஞ்சம் கம்மியா பேசுறாங்க. மகான்களின் மகிமையை வளர்த்த வேண்டும், குரு பக்தியின் பெருமையை உணர்த்த வேண்டும் என்பதற்காக பகவானையே கொஞ்சம் இறக்கிட்டாருன்னா பாத்துக்கோங்கப்பா. சோ முழு மனதுடன் அவரை துதித்தால் மட்டுமே அவர் மகிழ்ந்து தன்னையே தருகிறார்.
ஆனால் தன்னை தொழாதவன் வீட்டிற்கு அவர் தவறியும் செல்வதில்லை. அது வேணா நீங்க வந்து நம்ம இல்லடா விதுரன் வீட்டுக்கு போனா துரியோதனன் வீட்டுக்கு துச்சாதனன் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டான்ல, அதை வேணா நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் உமது புத்தி அப்படின்னு போகாம இருந்தாருல்லண்ணா. இப்ப தர்மர் கூப்பிடல விளையாடும் போது, பகடை விளையாடும் போது கூப்பிடல அப்படின்னு போகல இல்ல. ஆமா ஆமா, அதையும் சொல்லலாம். பகவானுடைய ரூல் என்ன அப்படின்னா, நம்ம கூப்பிட்டாதான் அவன் வந்து வருவான், நம்ம ஏதாவது அர்ப்பணிச்சாதான் அதை வந்து அவன் எடுத்துக்கிடுவான். அதுதான் அவனுடைய ரூலு. பகவானே அந்த ரூல்ல தான் இருக்கான். ஆனா குரு அப்படி இல்ல அப்படின்னு குருவுடைய பெருமைக்காக இந்த மாதிரி சொல்லிட்டே வர்றாங்க. புரியுதுமா. அது நீ சொன்ன எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். தர்மர் வந்து வர வேணாம்னு நினைக்கும் போது இவரா போகல இல்லை. ஸோ தொழுபவன், நம்மை நம்புபவன், சரணாடைபவனுக்குத்தான் இவர் வந்து பயங்கர வேற லெவல்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. பட் நம்ம இன் ஜெனரலா என்ன சொல்லுவோம்னா, பகைவனுக்கும் அவர்களிருந்து தர்மதோல தாதாவாக இருந்து அன்போடு தான் அவர்களுக்கு எல்லாமே பண்ணுகின்றான் அப்படிங்கிற விஷயம். அது இன்டெரக்டா அதையும் நம்ம சொல்றோம். ஆனா குச்சேலனுக்கும் அப்படிதானே, ஈகோவை விட்டுட்டு வரப்போய் தானே குச்சேலன் எவ்வளவோ கஷ்டப்படுறான் சாப்பாட்டுக்கே இல்லாம குழந்தைங்களோட. ஆனா அந்த அவன்கிட்ட போய் நான் அந்த ஈகோவை விட போய் தானே நான் குசேலனுக்கே கருணை காட்டினேன். போங்கம்மா, எனக்கு கண்ணனை குற்றம் சொல்லலாம் எனக்கு பிடிக்கல. அந்த குசேலன் விஷயத்துல எனக்கு கண்ணனை தான் பிடிக்கும். இல்லடா, குசேலன் கதையில எனக்கு வந்து கண்ணனை வந்து எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கண்ணன் கஷ்டப்படுத்துறான்றது எனக்கு தெரியும். அவ வந்து லக்ஷ்மி பதறிடுவா. லக்ஷ்மி வந்து என்னங்க அவர் அளவு இல்லையா, உங்க ஃப்ரெண்ட் இப்படி கஷ்டப்படுறாரு, கொஞ்சமாவது இறக்க வேணாமா அப்படின்னு திட்டிட்டு இருப்பா. இல்லடா, நான் என்னடா பண்ணுவேன், அவன் வரணுமே ஒரு தடவை கண்ணான்னு அவனை வந்து இங்க நிக்க சொல்லு, நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானே தவிர இவனா போய் ஹெல்ப் பண்ண மாட்டான். அவன் சுட்டி காட்டுவா, ஏன் நீயா போய் பண்ண மாட்டியோ, அவன் வந்தாதான் பண்ணுவியோ அப்படின்னு எல்லாம் சுட்டி காட்டுவா. வேணா பண்ணி பாரு அப்படின்னுவான். லக்ஷ்மி பண்ணுவா, அதையும் இவன் கெடுத்துருவான். ஆனா நேத்துதானா குசேலன் அந்த ராமானந்த சாகர் இதுல குசேலனும் கிருஷ்ணரும் மீட் பண்ணதை நேத்துதான் நான் பார்த்தேன். அந்த இதுல நீங்க போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு ருக்மிணி கேட்டா, இல்ல அவன் இன்னும் அந்த அளவு தவம் பண்ணல, தவம் பண்ணாம பகவான் ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டான்ட்டு சொல்லிடுவாரு. அதாவது அந்த நகரத்துக்குள்ள வந்தும் போய் பார்க்க மாட்டாரு. அதுக்கப்புறமா இவர் போய் சொல்லி அனுப்புனவரன்னா ஓடி வர்றாரு, கால்ல கூட செருப்பு இல்லாம. அதெல்லாம் பார்த்துட்டு நேத்து அப்பா ரொம்ப இதா இருந்ததுண்ணா. அந்த நிகழ்ச்சியில நான் வந்து இந்த நாள் நான் அங்க பாப்பாவுக்கு ஸ்கூல் போயிருந்தேன்ல, அந்த லிங்க் முன்னாடி வந்ததுன்னு அதை பார்த்துட்டு என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. ஒரு 10 மினிட்ஸுக்கு அவ்வளோ நேரம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். சரியா? சோ இதுல என்னன்னா, எனக்கு வந்து குசேலன் மேல எல்லாம் ஃபீல் வராது, அவன் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டான். அதுல ஒரு டயலாக் வரும்பா, நீங்க கவனிச்சீங்களான்னு. அண்ணா இல்லண்ணா, ஒரு டைலாக் வரும்னா, ஏன் கிளம்பிட்டேன்னு கேட்பான் கிருஷ்ணன். எனக்கு அவமானமா இருந்தது இவங்க எல்லாம் சொல்றதன்ன உடனே, எனக்கு துவாரகாதீசன் எனக்கு மான அவமானம் இல்லையா, நண்பனுக்காக நான் ஓடி வர்றேன்னு சொல்லும் போது நான் அழுதுட்டேன். நான் நேரம்லாம் ரொம்ப டச்சிங்கா இருந்தது. இதுல நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, என்னடா உனக்கு நண்பர்களுக்குள்ள என்னடா அவமானம், அழகா ஒரு கொஸ்டின் கேட்பான். இல்ல அப்படி சொல்லிட்டாங்க, நட்பு அவமானத்தை பாக்குமா, இப்ப துவாரகாதீசனான எனக்கு அந்த மான அவமானம் இல்லையா, நீ வந்துட்ட அப்படின்னதுக்கு அப்புறம் நான் இப்படி எல்லாம் ஓடி வந்தேன். இதெல்லாம் வேற லெவல் சீனுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்ணனை தோக்கடிச்சுட்டான்னு எனக்கு குஷேலன் மேலதான் வருத்தமா இருக்கும். இந்த லூசு பைய கடைசி வரைக்கும் வந்து கண்ணன் தானங்க ஓடி வந்தான், இவன் எங்க போனான். சோ கடைசியில சரி போய் தோலை, இவ்வளவு தூரம் வந்துட்டு ஈகோவோட இருந்தாலும் பரவாயில்ல நானே வர்றேன் அப்படின்னு ஈகோ இருக்கிறவனுக்கும் வந்து கட்டி பிடிச்சிட்டு அந்த ஈகோ உடைக்கிறது தான் அது. சரியா? அந்த 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 வார்த்தை கேட்கும் போதே நமக்கே இவ்வளவு அழுக வரும்னா, அந்த சுதாமா செத்துருக்க மாட்டான். அந்த ஈகோ உடைக்கிற விதம் தான் அது. அவனா உடைச்சிட்டு வருவான்னு பாக்குறான், உடைக்கல. நான் ஏன் ஈகோ உடைச்சு காட்டுறதன் மூலியமா அவன் ஈகோ உடைக்கிறேன். வாட் ஆர் ஸ்பெஷாலிட்டி சீன் அது. கண்ணை யாருங்க, அவன் தன் ஈகோவை இறக்கி, எனக்கு ஈகோ இல்ல உனக்கு எண்டா ஈகோன்னு இன்டைரக்டா அந்த சூசகமா சுட்டி காட்டுற அந்த விதம் இருக்கு பாத்தியா, செத்தே போயிருப்பான். அப்போ நம்ம அடிக்கடி சொல்றோம், கண்ணன் வந்து நம்ம ஈகோவை பிரேக் பண்ணிட்டு இருக்கான், பல வகையில ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ஈகோவை பிரேக் பண்றதுக்கு.
சரியா? இப்போ உன் கேஸ்ல ட்ரெயின்ல விழுந்த கேஸ்ல எல்லாம் வந்து ஈகோ பிரேக் பண்றதுக்கு எப்படி எப்படி எல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு மெய் செலுத்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற வகையில கண்ணன் சுதாமா ஈகோ பிரேக் பண்றதுக்கு அவன் யூஸ் பண்ண அந்த யுக்தி பாத்தியா, வேற லெவல் யுக்தி. அவனா வரல, பரவாயில்ல, நான் தோத்ததாவே இருக்கட்டும், நீ ஏன் ஈகோ விடல, பரவாயில்லடா நான் தோத்ததா இருக்கட்டும்டா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஈகோ விட்டுட்டு, ஈகோன்னு அப்படின்னு சொல்ல முடியாது, அவனுக்கு எப்பயுமே ஈகோ கிடையாது, அவன் அன்பிற்காக அவனையும் அன்பை வரவழைப்பதற்காகத்தான் அவன் காத்திருந்தான். இந்த சுதாமா சீரியஸ் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா சுதாமா கஷ்டப்படுறதை விட கண்ணன் அப்படி பதறவான், அப்படி கஷ்டப்படுவான், அவனால தாங்க முடியாது. ஐயோ ஏண்டா இப்படி இருக்க, ஒரு அந்த சின்ன ஈகோ அதை விட்டுட மாட்டியா அப்படின்னு அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பதட்டத்தை எல்லாம் வேற லெவல்ல அவன் காட்டியிருப்பான். ஒண்ணு இல்ல, இந்த திரௌபதி வந்து 2 கையும் கூப்பிட்டாதான் போகணுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா கூப்பிட மாட்டாளா கூப்பிட மாட்டாளா எவ்வளவு செகண்டுக்கு செகண்ட் காத்திருக்காங்கிறத நீங்க மிஸ் பண்றீங்கல்ல. எதுக்காக காத்திருக்கான்? இந்த ஒரு செகண்ட்ல தான் அவளை ஞானியாக்க முடியும், இந்த செகண்ட்ல தான் பூரண சரணாகதி கொண்டு வர முடியும், இப்ப விட்டேன்னா பூரண சரணாகதி கொண்டு வர முடியாது. அவனுடைய அந்த யுக்தியை பாரு, அந்த லீலையை பாரு அப்படிங்கிற நான் கண்ணனுடைய அந்த லீலையை பார்த்தேன்னா, ஐயோ அவனை நம்மை சரணாகதி செய்ய வைத்து நம்மை உத்தாரம் செய்வதற்காகத்தானே அவன் இத்தனை லீலைகளையும் செய்கின்றான். அவனுக்கு என்ன உண்மையிலே ஈகோவா இருக்கு? அவன் இறங்கி விடக்கூடாதுன்னு அவனா நினைக்கிறான். நமக்காக அவன் செய்கின்ற லீலையாகத்தான் என்னால பார்க்க முடியும். சரி பரவாயில்ல, இப்போதைக்கு கதை அப்படி செல்லவில்லை, கண்ணனின் புகழை பாடக்கூடாது, குருவின் புகழை பாட வேண்டும் என்பதற்காக இங்கே கண்ணன் புகழ் கொஞ்சம் அங்கடிக்கப்படுகிறது. அதை பொறுத்து கொண்டு நாம் படிப்போம். ஓகேவா? முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன், டைம் ஆயிட்டு இருக்கு. ஒரு 4-5 ஓவியம் முடிச்சிடலாமா? ஆனால் உமது புத்தி அப்படிப்பட்டதல்ல. இப்ப எல்லா தேவர்களையும் குற்றம் சொல்லிட்டு நம்ம கண்ணனையே குற்றம் சொல்லிட்டு நேரம் நாரதர் புகழுக்கு வந்துட்டோமா? ஆனால் உமது புத்தி அப்படிப்பட்டதல்ல. நீர் உண்மையிலேயே எளியவர்களிடமும் கருணை காட்டுபவர். நீர் வெறும் கருணை கடல் மட்டுமே. அதன் உதாரணங்களை கேளும். ஆஹா, இப்போ இவ்வளவு நேரம் அவங்கள குறை சொன்னோம்ல, இப்ப இவர்கள் வந்து தூக்கணும்ல. நீங்க ஏன் வந்து கருணை கடல், நீங்க யாரையுமே ஏன் வெறுக்க மாட்டேங்கிறீங்க, எப்படி கருணை காட்டுறீங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. நீர் வியாசரை ஞானியாக கண்டு அவருக்கு ரகசிய ஞானத்தை உபதேசித்தீர். அதே சமயம் துருவன் ஒரு சிறிய அறியா பையன் என்று அவனை கைவிடாமல் அவனுக்கும் அருளினீரே. பெரிய பெரிய மகான்களுக்கு மட்டும்தான் நீங்க அருள்னு இல்லை, அங்க வந்து பக்தனுக்கு மட்டும்தான் பகவான் வந்து பண்ணானா, மற்றவங்களுக்கு பண்ணலையா. இங்க வியாசர் போன்ற மகான்களுக்கும் அருள் செய்தீர். ஏன்னா இந்த பாகவதத்தை கொடுத்ததே வந்து நாரதர் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி. ஆனா சின்ன பையன் துருவன், அவனுக்கும் ஹெல்ப் பண்ணீங்கல்ல, அவனுக்கும் கண்ணனை காட்டி கொடுத்தீங்கல்ல. சோ இது ஒரு எக்ஸாம்பிளா, சரியா? நெக்ஸ்ட், பிரகல்லாதனுக்கு உபதேசம் செய்த போது அவன் ஒரு அரக்கனின் மகன் என்று நீர் பார்க்கவில்லையே. உமது கருணையின் அலை எளியவர்களுக்கும் நிம்மதி தரும் புகலிடமாக இருக்கின்றது. 2வது எக்ஸாம்பிள், இரண்யபசிப மகனுக்கு நாயை அடைக்கலம் கொடுக்கணும்னு நினைச்சானா, அவன் மனைவிக்கு நாயை அடைக்கலம் கொடுக்கணும்னு நினைச்சானா, அவனுக்கு இந்த பிரம்மஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு அரக்கர் குழந்தைக்கு நாயை பிரம்மஞானத்தை கொடுக்கணும்னு நினைச்சானா, கொடுத்தே. சோ இதெல்லாம் எக்ஸாம்பிள். 2வது எக்ஸாம்பிள், வழிப்பறி செய்பவனாக இருந்த வால்மீகியை எந்த வழிபாடும் என்று திடீரென தேவர்களே வணங்கும் மகா கவியாக மாற்றினீரே. வால்மீகி ராமாயணத்தை ஏற்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாத்தினதுக்கு மூல காரணமா இருந்தது யாருன்னா, யார் அவன்? ஆக்சுவலா திருடன். திருடனுக்கு கருணை காட்ட வேண்டும், கொள்ளக்காரன் அவனுக்கு வந்து கருணை காட்ட வேண்டும்னு நீயா தானே, இவருக்கா தோணி தானே போறாரு. இவன் தேடி போகல இல்ல, பகவானை தேடி நம்ம போறோம். ஆனா இவரா தேடி போனார்ல. சோ இந்த நாரதர் குருவின் மகிமைக்காக இந்த எக்ஸாம்பிளும் சொல்லப்பட்டிருக்கிறது. வழிப்பறி செய்பவனாக இருந்த வால்மீகியை எந்த வழிபாடும் என்று திடீரென தேவர்களே வணங்கும் மகாகவியாக மாற்றினேன். எவருடைய நூலை பார்த்தால் சதாசிவனே இன்பத்தில் திளைக்கிறாரோ, வால்மீகியின் நூலை தான் பத்தி பேசுறாருமா. எவருடைய நூலை பார்த்தால் சதாசிவனே இன்பத்தில் திளைக்கிறாரோ அத்தகைய அருளை செய்தவர் நீரே. நீர் அனாதைகளுக்கு பாதுகாப்பான நிழல் போன்றவர். ஸோ வால்மீகிக்காக 2 ஸ்லோகம் ஒழுக்கப்பட்டு விட்டது. ஸோ அவர் சாதாரணமா இல்லை, அவர் இயற்றிய நூல் சதாசிவனே இன்பத்தில் திளைக்கும் நூல். அப்படிப்பட்டவனாக ஒரு சாதாரண கொள்ளைக்காரனை மாற்றியவர் நீங்கள் அல்லவா, அனாதைகளுக்கே பாதுகாப்பான நிழல் போன்றவர் அல்லவா என்று இங்கே குருவின் புகழ் பாடப்படுகிறது. நீர் மேலோட்டமாக சினம் கொள்வது போல தெரிந்தாலும் அந்த சினத்தின் மூலம் ஒருவனின் பாவங்களைத்தான் போக்குகிறீர். இறுதியில் அவனுக்கும் முக்தி எனும் ஒளியை காட்டும் தியானம் தயாள குணமிக்கவர் நீர்.
இப்போ கதையில எங்கேயாவது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஜென்ரலா பாருங்க, நீங்க நாரதர்னு நினைக்க வேணாம். பொதுவாக மகான்கள் குரு அப்படிங்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ குருக்கள் வந்து மேலோட்டமாக சினம் கொள்வது போல தெரிந்தாலும் உண்மையில் சினத்தின் மூலம் ஒருவனின் பாவங்களையே போக்குகிறார். இறுதியில் அவனுக்கு முக்தி எனும் ஒளியை காட்டும் தயாள குணமிக்கவராக இருக்கிறீர் அப்படின்னு பாராட்டுறாங்க. நீர் உண்மையிலேயே அச்சுத்த ஆத்மா, இறைவனுடன் கலந்தவர் என்பதால் அந்த இறைவனே உமது கட்டளைக்கு கீழ்ப்படுகிறான். நீர் யாரை கரை சேர்க்க சொல்கிறீரோ அவரை அவர் காக்கிறார். இல்லையெனில் அவர் யாரையும் எளிதில் தீண்டுவதில்லை. நாரதனை கண்ணனுக்கு அவ்வளோ பிடிக்குமா. நாரதன் அவனை காப்பாத்துன்னு சொல்லிட்டா கண்ணனால காப்பாத்தாம இருக்க முடியாதான். அவன் கைகாட்டினா சொன்னதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அளவுல கிருஷ்ணர் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்ஃபேக்ட் சத்யபாமா கதையிலையும் வந்து நாரதருக்கு அடிமையாகவே கண்ணன் வாழுகின்ற ஒரு கதையும் இருக்கின்றது அப்படின்னு வைங்களேன். அந்த கதையும் நீர் உண்மை அதான். சோ அச்சுத ஆத்மா அப்படின்னா நிரந்தரமான இறைவனுடன் கலந்தவர் அப்படின்னு அர்த்தம். இந்த இறைவனே உமது கட்டளைக்கே கீழ்ப்படுகிறான். இறைவனே உமக்கு அடிமையா இருக்கான். நீர் யாரை கை காட்டுறீங்களோ அவன் காக்குறான். நீங்க கை காட்டலைன்னா அவன் யாரையுமே காப்பாற்ற மாட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க கை காட்டுறீங்கன்னா அவன் கெட்டவனா இருந்தாலும் அவனுக்கு கரையேற்றுறதுக்கு கண்ணன் தயாராக இருக்கான். அப்படிப்பட்டவராக நீங்கள் இருக்கிறீர். இப்படிப்பட்ட எளியவர்களின் குருவாகவும் பிரம்மஞானத்தை வாரி வழங்கும் வள்ளலாகவும் இருக்கும் உம்மிடம் நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன். அதற்கு தெளிவான பதிலை சொல்லுங்கப்பா. கதைக்கு வந்துட்டோம்ப்பா. சரியா? இப்போ நாரதர் புகழ் பாடி முடிக்கப்பட்டு விட்டது. இப்போ அப்படிப்பட்ட குருவாகவும் பிரம்ம ஞானத்தை வாரி வழங்கும் வள்ளலாக இருக்கும் உம்மிடம் நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன், தெளிவாக பதிலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் வந்து கதைக்குள்ள நம்ம என்ட்ரி ஆக போறோம். ஸோ வந்து நாளைக்கு நம்ம பார்க்கலாம்.